இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம பாபுஜி மெமோரியல் ஆசிரமத்தில் நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, அதே மாதிரி ஆயுஷ் கான்க்ளேவ், இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கு. நீங்கள் எல்லாரும் இதில் கலந்துட்டு பயன்பெறுங்க. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சார். மதுபான பாட்டில் வாங்கிட்டு அந்த பாட்டிலை திருப்பி கொடுக்கும்போது, எம்டி பாட்டிலை திருப்பி கொடுக்கும்போது 10 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்களாம். ஆனால் இதுக்கு சென்னையில் அந்த டாஸ்மாகில் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கீம் மாதிரி தானே சார் இருக்குது. எதுக்கு சார் ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறாங்க? இது டாஸ்மாக் நிர்வாகமாக விரும்பி இதை செயல்படுத்தவில்லை. நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சென்னையில் தான் கடைசியாக இது அமல்படுத்தப்படுகிறது. தமிழகத்தின் பிற மாவட்டங்கள், பல மாவட்டங்களில் இது ஏற்கனவே செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. இது முதலில் மலைப்பிரதேசங்களில் சுற்றுலா தலங்களில் தான் இது செயல்பாட்டுக்கு வந்தது. என்ன காரணம் என்றால், இயற்கை சூழலில் குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஜெயபிரகாஷ் மாதிரி காட்டில் போய் உட்காந்து மரத்துக்கு பதில் குடிச்சிட்டு பாட்டில் உடச்சி போட்டு போயிடுறாங்க. அந்த யானைங்க, நடக்கிற யானைங்க காலில் குத்தி செப்டிகை செத்தே போயிடுது. அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் ஏங்க இது எல்லா இடத்துலையும் பண்ணுங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து இது சென்னை வரைக்கும் வந்துடுச்சு. இதில் ஊழியர்கள் தரப்பு கோரிக்கை என்னவென்றால், இப்போ நாங்கள் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 20 ரூபா வாங்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதையும் கெடுத்து விட்ருந்தீங்க. இந்த 10 ரூபாய் எக்ஸஸாக வாங்க முடியாத அளவுக்கு எல்லா சேல்ஸுமே கேஷ்லெஸ் சேல்ஸாக பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு டாஸ்மாக் நிர்வாகம் இன்சிஸ்ட் பண்ணிடுச்சு. கேஷ்னால் எப்படியும் 10 ரூபா வாங்கிடுறாங்க. சில்லறை இல்லைன்னா நான் தரேன் சில்லறைன்னு கொடுக்குறாங்க. சில்லறை இவ்வளோ சில்லறையை வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் கார்டு, ஜிபே இதில் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த எலைட்டில் எல்லாம் கேஷ் இல்லைன்னா இது மிஷின் வேலை செய்யலை, ஸ்கேனர் வேலை செய்யலை. 2 நாளைக்கு முன்னாடியோ 3 நாளைக்கு முன்னாடியோ ஒரு இந்த நியூ இயரை ஒட்டி தான் இதில் டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை அல்லையும் விட்ருக்காங்க. கேட்டே கிடையாது சார், எதுவுமே வேலை செய்யலை சார், கார்டு வேலை செய்யலை, ஜிபே வேலை செய்யலை சார்ட்டாங்க. நான் போய் ஏடிஎம்மில் பணத்தை வித்ட்ரா பண்ணிவிட்டு வந்து காசை கொடுத்து தாங்க வாங்கினேன், 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சிக்கல் இருக்குது. இப்போது அஃபிஷியலாக அவங்க 10 ரூபா சார்ஜ் பண்ணலாம். இந்த பாட்டில் பைபேக் ஸ்கீமுக்கு அஃபிஷியலாக 10 ரூபா சார்ஜ் பண்ணலாம். எம்ப்ளாயி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எங்களுக்கு கூடுதல் இல்லை சரியா, இன்னொன்று பாட்டில் வாங்கி நாங்கள் எங்கே எடுக்கிறது, நாங்களே 10க்கு 10 கடையில் உட்காந்து வேலை செஞ்சுருக்கோம், இல்லை பாட்டில் வேறு வாங்கி நாங்கள் எங்கே எடுக்கிறது. சில இடங்களில் தான் பார், பெரும்பாலான இடத்துல டாஸ்மாக் பார் அட்டாச்சு பக்கத்தில் ஏதாவது ஒரு குட்டி காவாயாவது வச்சுருப்பாங்க, இதான் பாருன்னு. சில இடங்களில் அது கூட இருக்காது. வெளியூரில் மஃபசல்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த விவசாய நிலம் தரிசாக கிடக்குது இல்லை, விதைக்க முடியாமல் விவசாயம் பண்ண முடியாமல் அந்த வாரிசுகள்லாம் எங்கேயாவது போயிருப்பாங்க. அந்த நிலத்துக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நடுவில் ஒரு டாஸ்மாக், வயலுக்கு நடுவில் இருக்கும் டாஸ்மாக். அங்கே சுற்றி பார்த்தோன்னா பிளாஸ்டிக் கிளாஸாக கிடக்கும். பார்த்துருக்கியாப்பா, பிளாஸ்டிக் கிளாஸ் பாட்டிலாக கிடக்கும். அங்கே பாரே இல்லை, அங்கே பாருக்கான அவசியமும் இல்லை. வயல் இப்போ பக்கத்தில் கொஞ்சம் ஜாலியாக குடிக்கலாம், அதுக்கு எதுக்கு பாரு. அங்கே சைக்கிளில் தள்ளிட்டு வந்து சுண்டல் இதெல்லாம் வைப்பாங்க. அங்கே பாட்டில் எங்கே வைப்பான் எம்ப்ளாயி. ஸோ இது போல் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. ஸோ இதுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் ஏதாவது எங்களுக்கு ஒன்று அவங்க கேட்குறது ஒன்றே தான், எங்களுக்கு கொஞ்சம் அடிஷனல் மேன் பவர் கொடுங்கன்னு கேட்குறாங்க இந்த பாட்டில் வாங்கி வைக்கிறது. டாஸ்மாக் நிர்வாகம் என்ன சொல்லுது, அதான் பக்கத்தில் ஒருத்தன் பார் வச்சுன்னு இருக்கான்ல, அவனை வாங்கி வைக்க சொல்லு. அவன் வாங்கி வச்சுன்னு இருந்தான் இவ்வளோ நாள், இப்போ வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த பாட்டில்களை பூரா அந்த பார் நடத்துகிறவனுக்கு சொந்தம், உழுதவனுக்கே நிலம் சொந்தன்ற மாதிரி ஊற்றி கொடுக்குறவனுக்கே பாட்டில் சொந்தம் என்று ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வந்தார்கள். இப்போது அவன் நியாயம் வைக்கணுன்றான். இது டாஸ்மாக் நிர்வாகம் செய்கிற வேலைனா கடையோடு நிறுத்திக்க, இது பாரு குடிக்கிற இடம். இப்படி நடைமுறை சிக்கல்கள், ஏராளமான சிக்கல்கள் இருக்குது. இப்போ என்னென்னா, எம்ப்ளாயிஸ்க்கு கூடுதல் பிரச்சனை என்னென்னா, நாங்கள் 100 பாட்டில் விற்றா 100 பாட்டிலுக்கும் நாங்கள் திருப்பி கொடுக்கணும், அது கணக்கு வைக்கணும். மாதம் அதை டிஸ்போஸ் பண்ணி அந்த காசை நாங்கள் கரெக்டாக கட்டணும். எங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், 12,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாங்க. 12,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒருத்தன் குடும்பம் நடத்த முடியுமா? 2 பிள்ளைங்களை விடு, ஒரு மனைவியோடு இருக்க முடியுமா 12,000 வாங்கிட்டு? அதனால தான் இங்கே அந்த 10 ரூபா வாங்குறாங்க. அதை நம்பி தான் வர்றான். 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்கள் இந்த சாதாரண வேலைக்கு கூட இன்றைக்கி குறைஞ்சது 20,000 வாங்குறாங்க பெரும்பாலும் இல்லையா? 12,000 சம்பளத்துக்கு ஒரு ஃபேமிலி மேன் எப்படி வேலை பார்க்க முடியும்? இந்த 10 ரூபாய் வாங்கி எல்லோரும் பங்கு போட்டுக்கிறாங்க, தான் உண்மை. இன்றைக்கி கேஷ்லெஸ் சேல்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த வருமானம் அவனுக்கு போச்சு. இப்போ எனக்கு கூடுதலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதன்முறையாக நேற்று கிட்டத்தட்ட 250 கடை, நேற்று 230 கடை நேற்று சென்னையில் அடைச்சிருக்காங்க. ஷட்டரை இறக்கிட்டாங்க. நார்மலாக ஸ்ட்ரைக்கே பண்ண மாட்டாங்க, ஏன்னா 10 ரூபா போச்சு இல்லை, நேற்று இறக்கிட்டாங்க. எங்களால் இதை பண்ண முடியலன்றாங்க. டாஸ்மாக் நிர்வாகம் இதில் தலையிட்டு அவர் திரு விசாகன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தடை நீங்கியதும் சிறைக்கு போயிடுவார். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க சொல்கிறேன். அவர் தான்மா கீ விட்னஸ்ஸு. பராசக்தி வருது இல்லை, பராசக்தியில் அவரும் ஒரு மறைமுக தயாரிப்பாளர் நம்ம விசாகன். அதனால் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணுன்ட்டு அந்த ஊழியர்கள் சார்பாக கோரிக்கையாக நான் இதை வைக்கிறேன். இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாவமாக இருக்கவங்களை பார்த்தா 10 ரூபா வாங்குறோம் 10 ரூபா வாங்குறோம்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறோம். 12,000 ரூபா சம்பளத்துக்கு நீ வேலை பார்ப்பியா, 10 மணி நேரம் வேலை பார்ப்பியா நின்றுக்கிட்டே?
அது இந்த குடியாரங்களோட மல்லு கட்டிட்டு. அதனால் இதை கோரிக்கையாகவே அரசுக்கு வைக்கிறேன். இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு டெவலப்பான ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அது இந்த சம்பவத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கு சார். என்ன இப்போ சம்பவம்? 10 ரூபா வந்து வாங்குறாங்களே, நம்மளால போயிடுவாங்க. போயிட்டு அங்கேயே சரக்கு வாங்கி வாட்டர் கேனில் ஊற்றிட்டு 10 ரூபா கூட. ஆமாம், குட் எக்கானமி, நல்ல விஷயம் தானே. நான் பொறுமையாக போய் குடிச்சிக்கிறேன். இந்த மினரல் வாட்டர் பாட்டில் ஊற்றி விட்டு, இந்த வேணாம் நீயே வச்சுக்க இந்த பாட்டில், எதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறேன், இந்த பாட்டில் வேணாம் ஊற்று. அதுபோல் பேசாமல் இப்படி வச்சு நம்ம இப்போ பைப்பு கொடுத்துடலாமே ஒரு டாஸ்மாக்கு, பாட்டிலே தேவையில்லை, திறந்துக்க இந்த பிடிச்சிக்க. பால் டேங்கர்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி. அது பிளாஸ்டிக்கை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது சார். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன தனி பாட்டிலாம் போயிடுச்சா? தூக்குச்சட்டியில் இந்த கூலா ஊற்றுறாங்க, கருவாட்டு குழம்பு வாங்கிட்டு போகிறதுக்கு காலிக்கு மேலே ஊற்றுவாங்க. ஒரு நிகழ்ச்சி நடத்த சொன்னால் குடிக்கிறதுக்கு டிசைன் ஐடியா கொடுத்துட்டீங்க. அடுத்த நியூஸ் பாப்பா. சார், நேற்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் ஆளுநரை சந்திச்சு 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலவே ஒரு புக்கு நிறையா போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு சார். என்டிஏவோட, ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட தமிழ்நாடு தேர்தல் தீம் என்னன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஊழல், போதைன்றது இந்த சட்டம் ஒழுங்குலேயே சேர்த்து வந்துடும். சரியா? இப்போ வெறுமனே ஊழல்கள்னு சொல்லிட்டு இருந்தால் என்ன இருக்குது? சரியா? எல்லோரும் தான் சொல்லுவாங்க ஊழல்னு. இவர் நம்ம விடியல் முதல்வர் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன்ற வார்த்தையை எந்த எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லுவார். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு 21க்கு முன்னாடி? அப்போ இவர்கள் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்கிறதுக்கு வெறுமனே வந்து ஊழல் நடந்ததுன்னு பல கூட்டங்களில் திரு எடப்பாடி பேசிட்டார். அதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகணும்ல. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காது, 91 to 95 செல்வி ஜெயலலிதா முதல் முறையாக முதல்வர் ஆகிறார். ஆளுநர் மாளிகை வச்சு தான் அரசியலே 5 வருஷம். ஃபஸ்ட்டு சுப்பிரமணிய சாமி போவார், அடுத்து கருணாநிதி போவார், என்ன அந்த ஆள் போயிட்டார், நம்ம போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அதிமுகவிலிருந்து செல்வி ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்கள் போவார்கள். சென்னார் ரெட்டி உங்கள் ஜெயலலிதாவுக்கு 2 பேருக்கும் மோதல் உலக பிரசித்தம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கல்ச்சரே போயிடுச்சு. ஓகேவா? ஆளுநர் நினச்சா தொல்லை கொடுக்க முடியும். ஆனால் பிகாஸ் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தொல்லை கொடுக்க முடியும். நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை முக்கியமானது. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். இப்போ போய் இந்த ஊழல் புகாரை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? அதான் சார், வழக்கு பதிவு பண்ணலாம். ஒரு ஆளுநர்கிட்ட இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? தேர்தல் நேரம் வருது, அப்போதான் மக்கள் மண்டையில் நல்லா பதியும். புரிச்சுதான். இன்னொன்று புகார் வேறு அனுப்பிச்சிருக்காங்க, எஃப்ஐஆரும் போடல. நீங்கள் வந்து ஆதம்பாக்கத்தில் கூப்பிட்டு உங்களை விசாரிச்சாங்கன்ற காண்டில் கடல் கொள்ளையர்கள்ட்டீங்க. ஸோ இவர்களை பாக்தா திருடர்கள் என்று ஒரு சித்திரத்தை உருவாக்கவே 21 உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மாலதி. ஏடிஎம்கே மேலே சொன்ன சார்ஜ் கரப்ஷனை தவிர வேறு சார்ஜே கிடையாது. இல்லை மேமா ஞாபகம் இருக்கா? ஊழலை தவிர வேறு பெரிய சார்ஜ் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சா? இல்லை. 8 அமைச்சர்கள் மேலே ஆளுநர்கிட்ட இவர் கொடுத்தாரா? திரு ஸ்டாலின் கொடுத்த டாக்குமெண்ட்டு பிரசித்தம். ஓகேவா? அவர் என்ஆர் இளங்கோ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவார். அந்த கரப்ஷன் சார்ஜ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துப்பார். ரைட்டா? அந்த அடிப்படையில் இந்த எலெக்ஷன் நரேட்டிவை உருவாக்குறதுக்காக தான் இங்கே போகிறாங்க. இப்போது மாலதி கேட்டாங்க ஆளுநருக்கு என்ன அதிகாரம்னு. தொல்லை கொடுக்க முடியும். இப்போ ஆளுநர் இந்த ஊழல் புகார்களை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார்னு ஒரு நியூஸ் திடீர்னு வரும்பார். மத்திய அரசு இது தொடர்பாக மாநில அரசிடம் விளக்கம் கேட்கிறது. நான் ஜெயில் போய்ட்டு வந்த பிறகு தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நயினா நாகேந்திரன் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு உள்துறை அமைச்சருக்கு எழுதினார கடிதம். ஆமாம் சார். சட்டம் ஒழுங்கு யார் கண்ட்ரோலில் இருக்குப்பா? முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்குது. அவருக்கு எதுக்கு எழுதினாரு? அப்படி தான். ஸோ இவங்க அலிபாபா மற்றும் 40 திருடர்கள் நடத்தும் ஆட்சி இது என்பதை நிறுவுவதற்காக இன்னொன்று ஜனங்களே பார்க்குறாங்க. ஸோ அந்த நரேட்டிவை செட் பண்ணல பேஸ் பில்டு பண்ணுறாங்க. நான் நேற்றே நம்ம பேசினோம். ஆனால் இன்பதுரை அவர்களும் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இந்த மாதிரி மணல் திருட்டு என்னாச்சு, நேருவோட இந்த வேலைவாய்ப்பு ஊழல் மோசடி என்னாச்சு, டெண்டர் மோசடி என்னாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கார்கள் என்று அனுப்பி ரைட்டாக. அப்போ அடுத்த நீதிமன்றத்தை அணுகுவார்கள். ஸோ மக்கள் மன்றத்தில் இந்த கொள்ளக்காரங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்கன்ற நரேட்டிவுக்காக இதை கொண்டு போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ பேஸ். ஆக்டிவ் பாலிடிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேஸ் நிதிஷ் எலெக்ஷன் பாலிடிக்ஸ் வேகமாக தொடங்குகிறது. கூட்டணி என்னவாகுமோ என ஆளும் தரப்பே அமைதியிலிருந்து தவிக்கும் நிலையில் இலை கட்சியின் எடக்கானவர் எந்த கவலையும் இல்லாமல் அநியாய நம்பிக்கையோடு நிர்வாகிகளிடம் பேசுகிறாராம். கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், நாம தான் அடுத்த ஆட்சி, தொகுதிக்கு போய் வேலையை பாருங்க என்று தன்னை சந்திக்க வரும் நிர்வாகிகளை விரட்டுகிறாராம். தேர்தலில் போட்டி போட்டு சீட்டு கேட்கும் நிலை மாறி ஆளை விட்டால் போதும் என நிர்வாகிகள் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். எந்த காலத்திலும் கட்சிக்கு இப்படி ஒரு நிலை வந்ததில்லை, இது புரியாமல் அடுத்த ஆட்சி நம்மதான் என எந்த நம்பிக்கையில் சொல்கிறார் என எடக்கானவருக்கு எதிராக கொந்தளிக்கிறார்கள் இதர நிர்வாகிகள். சமீபத்தில் இது குறித்து ஒன்று கூடி பேசிய 9 மாஜிக்கள் எடக்கானவரை நேரில் சந்தித்து நிஜத்தை உடைத்து பேச திட்டமிட்டு வருகிறார்களாம். 6 பேர் கூடி ஒருத்தரை பழி கொடுத்தாங்க, இப்போ 9 பேரா? சிறப்பு அப்படின்னு. எடக்கானவர் தான் யார்? எடப்பாடி பழனிசாமி. ஸோ போய் இந்த புத்தாண்டுக்கு
திரு பழனிசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வந்தவர்கள், அவரோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இவர்களிடமும் நான் பேசும்போதும் அவர்கள் சொல்வது, அண்ணன் தெம்பா இருக்கார் சார், என்ன கணக்குன்னே தெரில சார், எனக்கு வேற வந்து ஒரு 5 தொகுதி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, நீ போ தம்பி நான் பார்த்துக்கிறேன், யாருக்கிட்டாலும் இதுதான் சொல்கிறான். அதான் ஒரு 6 மாதமாக நான் சொல்லிட்டு இருக்கேன், திமுக தோகுது, ஏடிஎம்கே ஜெயிக்குது சொல்லிட்டு இருக்கேன்னா, என்ன நடக்க போகிறதுன்றது சோசியம் பார்க்கவில்லை. ஒரு யதார்த்தத்தில் அந்த ஸ்னூக்கர் விளையாட்டு பார்த்துருக்கிறியா, இந்த பந்தை அடித்தா இந்த பந்து போய் இன்னொரு பந்தில் மோதி, அது இன்னொரு பந்தில் மோதி போய் ஒரு பந்து குழியில் விழும். அந்த விளையாட்டில் நிபுணர்கள் எந்த பந்தை அடித்தானா இது போய் குழியில் விழுன்றதை கற்று வைத்திருப்பார். அதுபோல் இந்த அரசியல் எதை நோக்கி போகிறதுன்றதை கணித்து இது இப்படித்தான் போக போகிறது என்பதை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி தெம்பாக இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நான் வந்து தெம்பாக இருக்கிறது இல்லை 100% இவங்க தோக்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம், திமுகவில் உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களும் எனக்கு தெரியும், டாமி என்ன செய்ய போகிறது என்பதும் எனக்கு தெரியும், கூட்டணி இன்னைக்கு இப்படி உடஞ்சி கிடக்கிற மாதிரி தோன்றக்கூடிய கூட்டணி எப்படி ஆக போகிறது என்பதும் எனக்கு தெரியும். பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் அன்புமணியோட உடன்படிக்கை ஏற்பட்டதா? ஓகேவா? போன வாரம் வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தோம், அன்புமணி தாவேகா கிட்ட போகிறாரு, நியூஸ் வந்துச்சா? போனாரா? இந்த போராட்டம் நடத்துறதுக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்புதெல்லாம் கொடுத்தாங்களா? நான் அன்றைக்கி சொன்னேன்னா, நான் என்ன ரீசன் சொன்னேன், உண்மையான ரீசன் என்ன சொன்னேன், பனையூரில் பக்கத்தில் இருக்குது, பக்கத்து தெரியல ஆஃபீஸ், அப்போ சும்மா தான் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரன் ஃபங்க்ஷன் கூப்பிடலாம், நல்லா இருக்கு, அது சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன்னா, இவங்க வேறு அண்ணன் பாலு வந்ததெல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? தாவேகளே வந்துட்டார்ல பார்த்தீங்களா? இப்போ முடிஞ்சா இப்போ கூப்பிடுங்களேன் பாலுவை போராட்டத்துக்கு. இது அரசியல். தாவேகவினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதை திரு பாலு அவர்கள் போய் இந்த போராட்டத்துக்கு அழைப்புதல் கொடுத்ததை பெருசாகவே எடுத்துருக்கக்கூடாது. தாவேக புரியுதா? ஓகே வந்தாங்க, கூப்பிட்டாங்க, அதோடு போயிருக்கணும். ஆனால் அவர்கள் அதை கொண்டாடினார்கள், நினைவு இருக்கிறதா? அவங்களுக்கு என்னென்னா, பார்த்தீங்களா எங்களுக்கு கூட்டணி யாருமே வரலன்னு நினச்சிங்க, பார்த்தீங்களா பாமகன்னு ஒரு பெரிய கிங்கு கூட்டம் வந்து எங்களை கூப்பிடுது பார்த்தீங்களேன்னு சொன்னாங்க. போயிட்டாங்களா? சரி, இப்போது ஐயா என்ன செய்ய போகிறார்? அன்புமணிக்கு எத்தனை சீட்டுன்னு முடிவாச்சப்பா? ஆகலை. ஒப்பந்தம் கூட்டணி என்பது அறிவிப்பு வெளியாகிவிட்டது. திரு பழனிசாமி மற்றும் திரு அன்புமணி ஆகியோர் பத்திரிகையாளர்களை ஒன்றாக சந்தித்தனர். நம்பர் சொல்லியிருக்காங்களா? நோ நம்பர்ஸ். இது பின்னர் முடிவு செய்யப்படும். ஏன் பின்னர் முடிவு செய்யப்படும்? அடுத்து பின்னர் யாரெல்லாம் வருவாங்கன்றத பொறுத்து இருக்கு. அது மட்டுமல்ல, ஐயாவின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள். ஓகேவா? இப்போ ஜிகே மணி ஐயாவை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு அறிவாலயம் பக்கம் போகலான்ட்டு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ அவங்க பையனை வச்சு தானே சார் வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஜெயிக்க வைக்கணும்லாம் திமுக காரங்க ட்ரை பண்ணுறாங்க. தமிழ் குமரனா எங்கே பார்க்குறாரு? அவர் லைக்கா இயங்குவதே யாருடைய பணத்தில்? சரியா? திவாலை சேர்ந்த நிறுவனம் லண்டனில். சரியா? அங்கே இவர் வேலை பார்க்குறாரு. அந்த நிறுவனத்துக்கும் விடியல் குரூப்புக்கும் என்னென்ன தொடர்புகள் என்பது ஊருக்கே தெரியும். அவருடைய தந்தை தான் ஜிகே மணி, அவர் தான் ஐயாவோடு இருக்கிறார். ஐயா நிச்சயமாக இந்த அணிக்கு வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். நான் ரொம்ப சுமூகமாக இது முடிய வேண்டும் என்று ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் ஐயா கடும் கோபத்தில் இருப்பார். இந்த டெவலப்மெண்ட்டை ஐயா எதிர்பார்த்திருக்க மாட்டார். பிஜேபி மற்றும் அதிமுக தலைவர்கள் ஐயாவோடும் பேசி கொண்டிருந்தனர் என்பது நம்ம பலமுறை பதிவு செய்திருக்கிறோம். எப்படியாவது ஐயாவை தங்கள் பக்கம் இழுத்துக்கொள்ளலாம் என்று திமுக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல முடிவை ஐயா எடுப்பார் என்பதனால்தான் அதை எதிர்பார்த்து அன்புமணிக்கு எத்தனை இடங்கள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. ஓகேவா? ஸோ இப்போது நேற்று அமித்ஷா மேஜிக்னு ஒன்று போட்டோமா? அண்ணன் என்ன பேசுனாரு? நம்ம அண்ணன் டிடிவி என்ன மக்களின் நலனுக்காக. இப்போ அன்புமணி, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சேர்ந்து தாவாக்கு போக போகிறாங்க அப்படின்ட்டு திமுக விட்டதை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக? அவள் தான் எடப்பாடி. புரிஞ்சா? இப்போது தெரியுதா? டெவலப்மெண்ட் தெரியுதா? நீங்கள் கூட கூட்டணி பொழந்துக்கிட்டு கிடக்கு, இந்த ஆள் பாட்டுக்கு என்னமோ ஜெயிச்சிட்டு இவர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சிங்க நீங்கள். ஒன்று நடக்குதா? சரி, இப்போ பண்ணிடுறேன், போய்ட்டு வர தாவேக்கு. அவர் பற்றி வேற இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு. சொல்லப்பா. அது என்ன, நான் படிச்சிடுறேன். படிப்பா. சமீபத்தில் பணிவானவர் தனிப்பட்ட வகையில் ஒரு பிரைவேட் பன்னீரை பற்றி நியூஸ் வந்திருக்குன்னு. இதில் என்ன பன்னீர் எங்கே இருக்குது பேர்? பணிவானவர். பணிவானவருக்கு அது பன்னீர் தானே எப்படி சொல்கிறேனே? அவர் தான் ரொம்ப பணிவானவர். யார் என்ன பண்ணாலும் மறுபடியும் வந்துவார். அரசியல் ஞானி இல்லை சார். கரெக்டு. ரொம்ப முதிர்ந்தவர்கள் வந்து பணிவாக தான் இருப்பாங்க. கரெக்டு. மேலே சொல்லு. சமீபத்தில் பணிவானவர் தனிப்பட்ட வகையில் ஒரு பிரைவேட் டீமை வைத்து சர்வே ஒன்றை நடத்தினாராம். திமுகவில் சேருவதா, திமுகவுடன் கூட்டணி வைப்பதா, விஜய் கட்சியில் சேருவதா, விஜய் கட்சியுடன் கூட்டணி வைப்பதா என 4 விதமான கேள்விகளை ஆயிரக்கணக்கான பொதுமக்களிடம் அந்த சர்வே முன்வைத்ததாம். விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என பெரும்பான்மை கருத்து கணிப்பு சொல்ல, பணிவானவர் பக்கம் இருந்த டெல்டா மாவட்ட ட்ரீட்மெண்ட் புள்ளிக்கும் நிறுத்து. யார் அது? ட்ரீட்மெண்ட் வைத்தியலிங்கம்னு நினைக்கிறேன். வைத்தியலிங்கம் சார். ட்ரீட்மெண்ட். மலைக்கோட்டை மாஜிக்கும்
இதில் உடன்பாடு இல்லையாம். இந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் வருகிறேன் என்று அண்மையில் ஆளும் தரப்புக்கு ட்ரீட்மெண்ட் புள்ளி செய்தி அனுப்பியிருக்கிறாராம். உளவு தரப்பிடம் இது குறித்து ஆளும் தரப்பு அறிக்கை கேட்க ட்ரீட்மெண்ட் புள்ளி கட்சிக்கு வந்தால் கூடுதல் தெம்புதான் என்று பதில் வந்ததாம். சீட் மற்றும் பசை கணக்குகள் உடன்பாட்டுக்கு வந்தால் சீக்கிரமே ஐக்கியம் இருக்கும் என்கிறார்கள். சம்மப்பு என்னன்னா, ஐயா பன்னீர் அரசியல் ஞானி அவர்கள் சர்வே எல்லாம் எடுத்து திமுக கிட்ட போகலாமா, தம்பி விஜயோட போகலாமா அப்படின்லாம் திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அது ஓகே, இந்த நியூஸ் நான் மறுக்கலை. வைத்தியலிங்கமும் திமுக பக்கம் போகலன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. சிம்பிளான ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். வைத்தியலிங்கம் திமுக கிட்ட போக மாட்டார், பிஜேபி கூட தான் இருப்பார். எப்படி சார் சொல்றீங்க? டாமி அவர் மேலே எஃப்ஐஆர் இருக்கா? இருக்குல்ல, லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் அவங்க தவிர்க்கவே முடியாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மென்பொருள் நிறுவனம் நாங்கள் இந்தியாவில் கம்பெனி தொடங்குறதுக்கு ஐடி பார்க்கு கட்டுறதுக்கு லஞ்சம் கொடுத்தோன்னா அந்த கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அது ஊடகங்களை வெளியாகி அதை பேஸ் பண்ணி லஞ்ச ஒழிப்புத்துறையில் நல்லா போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டு அதை பேஸ் பண்ணி அமலாக்கத்துறை வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் அட்டாச் பண்ணிச்சு. இப்போ யார் காப்பாற்ற முடியும்? ட்ரீட்மெண்ட் புள்ளியே ட்ரீட்மெண்ட் அமித்ஷா மட்டும் தான் சார் கொடுக்க முடியும். முடிஞ்சிச்சு. எப்படி போவார்? முடிஞ்சா டாமியை வச்சு எலெக்ஷனை முடிச்சுடுவாங்க பாவீங்க. என்னென்னா திருடாத அரசியல்வாதி யாரியா? ஸோ அவர் போக மாட்டார். இப்போ பண்ணியிருக்க ஆப்ஷன் இருக்கா? அன்புமணி வந்துட்டார், டிடிவி வந்துட்டார். இப்போ பண்ணியிருக்கு என்ன ஆப்ஷனு? போகிறா தவிர்க்க கூட. செங்கோட்டை விட்டதை பார்த்து அவர் பாட்டு கனவு கண்டுட்டு இருக்கார். இன்னும் சிலர் வர இருக்கிறார்கள். அவர் ஆசை சொல்லுங்கிறாரு. அதிமுக மூத்த நிர்வாகிகள்லாம் வரப்போகிறாங்க. இப்போ போவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போது ஏடிஎம்கேலே சீட்டு கிடைக்காதவங்களாம் அங்கே போவான். புத்திசாலி வந்து சரி நம்ம ஆட்சி வருது, ஏதோ 4 காசு சம்பாதிக்கலான்ட்டு இருப்பான் அமைதியாக. முறுக்கிக்கிட்டு இந்த லோக்கல் பாலிடிக்ஸில் முறுக்கிட்டு போகிறவங்க இப்போவும் போவாங்க. பட் பெரிய அளவு பலன் தராது. 2-3 நாட்களுக்கு முன்பு கூட தாவைக்காலில் பெரிய ஆட்கள்லாம் இணையும் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து எல்லாருக்கும் நம்ம அண்ணன் ஜெகதீஷ் பாண்டியன் வர போய் எங்கே இணைஞ்சிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய பேர் அங்கே சேர்ந்தாங்க. என்ன இம்பேக்ட்? இன் வாட் வே இட் வில் ஹெல்ப் விஜய் இன் பிகமிங் தி சீஃப் மினிஸ்டர்? நியூஸில் வரும் வேணா ஒரு நாள் நியூஸு. அவங்கள யாராவது ஒருத்தர் தெரிஞ்ச பேர் சொல்லு, ஜாயின் பண்ணுவீங்களா? ஒன்றதான்ப்பா தெரியாது சார். அவ்வளோதான். ஓபிஎஸ் டீம்லேருந்து சேர்ந்தாங்க, அவ்வளோதான். அதே இவர் நம்ம ஜேசிடி பிரபாகர். அதை தவிர சொல்லிக்கிற மாதிரி பேர் ஒன்றும் இல்லை. சேர்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. செங்கோட்டையனுக்கு மட்டும் எப்போ வந்தாலும் ஒரு 40 மைக்கு போடுறாங்கன்னு சந்தோஷம். அப்போ வந்து நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படின்ட்டு அவர் பாட்டு அதை பேசினுக்கிறாரு. இவ்வளோ மைக்கு அவர் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. அதனால் அவர் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு. அவர் எடுத்த முடிவு கரெக்டுப்பா. நான் திரும்பி சொல்கிறேன்னே, 80 தாண்டிட்டார் தம்பி. மதிச்சிருப்பாங்களா? பட் சார், எப்பவுமே எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெற்றின்றது ரொம்ப முக்கியம். அது அவருக்கும் தெரியும். ஸோ அவருடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலம். நோ மாலதி, யூ ஹவ் டு இன்னொரு கோணத்தில் நீங்கள் சிந்திக்கணும். பகைச்சிக்கிட்டார் எடப்பாடியை. என்ன உள்ளூரில் நிர்வாகிகளுக்கு கூட போட முடியல அவரால். சரியா? பஞ்சாயத்து அதில் தானே ஆரம்பிக்குது. உள்ளூர் நிர்வாகியை இவர் சொன்ன நிர்வாகியை எடுத்துட்டு வேறு யாரோ ஒரு தடவை எடப்பாடி போட்டுட்டாருன்றதுனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் அம்மா படம் இல்லை, இவர் படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லைன்னுலாம் உருட்டினார் இவர். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது கணிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நிச்சயமாக எம்எல்ஏ கொடுத்துருப்பாங்க, அதில் சந்தேகம் வேண்டாம். ரைட்டா? எடப்பாடியை கூட இருக்க மூத்த தலைவர்கள் கன்வின்ஸ் பண்ணாங்க, பாவனை அதெல்லாம் கொடுக்காம தான் நல்லா இருக்காதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு விருப்பம் இருக்கோ இல்லையோ, சரி போய் தொலை, கோபியில் மட்டும் நின்றுக்க, அதோடு நின்றுக்க அப்படின்பார். வந்த அமைச்சரவையில் இடம் கிடைக்கலான்னு அவருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம், புரியுதா? இப்போவே எடப்பாடி இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள்மா. ஒரு ஏடிஎம்கேல ஒருத்தரை வந்து இப்போது ஒரு மாவட்ட செயலர் பதவியிலேருந்து தூக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. தூக்கிட்டு அவருக்கு பதிலுக்கு வேறு ஏதாவது ஒரு எம்ஜிஆர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம்லாம் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஒரு பதவி. ஏதோ காரணத்துக்காக கட்சி பதவி அவர்கிட்டேருந்து தலைமை பறிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சால் மற்ற கட்சிக்காரங்க போய் பழகுவாங்களே அவர்கிட்ட. ஸோ அது ஏடிஎம்கே கல்ச்சர். அது அம்மா அந்த ஆள் மேலே கோபமாக இருக்குன்னு சொன்னால் கல்யாண சாவுக்கு கூட போக மாட்டாங்க. இது எதுக்கு எங்கே போய் தலையை காமிச்சவனாவது போட்டாவுக்கிட்ட போட்டு போகிறான்ட்டு. ஒரு அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் ஒரு முறை வந்து அவரோட பிறந்த நாள் விழாவுக்கு வருங்கால முதல்வர்னு ஒரு பேனர் வச்சுவிட்டாங்க. கூட்டு போய் கொடுத்துட்டாங்க. ஓஹோ, இந்த ஆசைலாம் வேறு இருக்கா? ரைட்டு, முடியா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மறுநாளே சபாநாயகர் போஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க, மாவட்ட செயலர் போஸ்ட்டை தூக்கிட்டாங்க. அப்புறமா விசாரித்து இந்த ஆர்வ கோளரில் அங்கே இருக்கிற அரமண்டைக்கு 2-3 பேர் சேர்ந்து இப்படி ஒரு பேனரை வச்சு வேலையை பார்த்து விட்டாங்க. அவருக்கு இந்த ஆசைலாம் இல்லை அப்படின்லாம் தெரிஞ்ச உடனே தான் ஒரு பையன் டாக்டர் ஏடிஎம்கேல இந்த வாரிசுகளுக்கு சீட்டு கொடுக்க வழக்கமே கிடையாது. அது அப்போ தான் அவங்க பையன் அவர் ஜெயவர்த்தனை கூப்பிட்டு என்னப்பா பண்ணுறானோ இந்த மாதிரி மெடிசின் முடிச்சுக்கணும் நெல் அப்படின்னு எம்பி ஆக்குனது. ஜெயலலிதா இருக்கும்போது அதிகம் நடக்கும், ஓகேவா? அப்படி இருக்கும்போது இவருக்கு ஃப்யூச்சர் இல்லை. இன்னொன்று, இஸ் தேர் அ கேரண்டி தட் ஹில் கெட் அ சீட்? ஒரு சொன்னால் கேட்டுக்குவாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு தங்கமணி, வேலுமணி, நத்தம் எல்லாம் சொல்லி எனக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னால் கேட்டுக்குவாங்க. அவங்களே கொடுக்காதன்ட்டாங்கன்னா இல்லைண்ணே கேட்க மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் மீட்லாம் வைக்கணுன்றாரு, எல்லோரும் ஒன்றா சேரணுன்றாரு. இன்னொன்று 1000 தான் இருந்தாலும் போய் தேவர் ஜெயந்திக்கு போய் அவங்க கூட போய் அண்ணன் தண்ணி புழங்கியிருக்காருண்ணே, சீட்டு கொடுக்காதேன்னு லாஸ்ட் மினிட்ல விட்டுட்டா அந்த நேரத்தில் போய் தாவைக்கல சேர முடியுமா?
கரெக்டு தான், ஜெயிக்கணும்ல தாவேக்கால இருந்துட்டு. அது பின்னாடி இன்னைக்கு யோன்னு இருக்காருல்ல டெய்லியா, எப்படி கலகலன்னு இருக்கு பாருங்க, வீடு எப்படி இருக்கு. புட்டி பசங்களாம் வந்துடுறாங்க, அண்ணே செல்ஃபிண்ணே அண்ணே வராங்களா. 30,000 வியூஸ் போகுது. 30,000 வியூஸ் போகுது. 82 வயசுல இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்குமா அவருக்கு? இது போதாதா? என்னம்மா பெரிய எம்எல்ஏ அதையும் மீறி தம்பியை கன்வின்ஸ் பண்ணி வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்த்துட்டு எனக்கு அதே கோப்பியை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். இதுக்கு வாய்ப்பு இருக்கப்போ. ஸோ அதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் குட் டிஷ். ஸோ இப்போ ஓபிஎஸ் வந்து போக மாட்டார் தாவேக்காக்கு, ஆனால் அந்த செய்தி வந்து தாவேக்காக்கு போறாருன்னு சொல்லுது. அதெல்லாம் இல்லைம்மா, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்த நியூஸில் இந்த இஷ்யூ இன்னைக்கு வந்திருக்க இஷ்யூ மண்டே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மண்டே இருந்த நிலைமை புதன் அன்று என்டிஏ கூட்டணி வலுப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து தேமுதிக நியூஸ் வேற இருக்கு சார். ஒன்று விகடனில் வந்திருக்கு. கோயம்பேடு கட்சியில் ஏதோ உஷ்ணமாமே. இது தேமுதிக எப்படி சொல்கிறேன்? கோயம்பேட்டில் ஆஃபீஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு, கோயம்பேடு கட்சி சொந்தக்காரருக்கு ஒரு கல்லூரி இருந்தது அல்லவா, அதை சமீபத்தில் கைமாற்றினார்கள். நிறுத்து. என்ன கல்லூரிமா? ஆண்டாள் அழகர். யார் கைமாறிச்சு? கிட்னி கல்லூரிக்கு கைமாறியது. மேலப்படி. ஜோதி மாவட்ட மாண்புமிகு தான் உடனிருந்து. நிறுத்து. யார் ஜோதி மாவட்ட மாண்புமிகு? செந்தில் பாலாஜி. தப்பு பண்ற. ஜோதி எங்கே ஏற்றப்படுகிறது? ஏவாவேலு. எப்படி ஏவாவேலு? திருவண்ணாமலை. இப்படி பிடிக்கணும். ஜோதி மாவட்ட மாண்புமிகு தான் உடனிருந்து டீல் பேசி முடித்து கொடுத்தார். பேசிய தொகையில் பாதிதான் இப்போது வரை கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். மீதியை கேட்டதற்கு ஜோதி மாவட்ட மாண்புமிகுவை கை காட்டி விட்டார்களாம். கல்லூரியை வாங்கியவர்கள் அவரோ இலை கட்சியுடன் கூட்டணிக்கு போகாதீர்கள், நம்ம பக்கம் வாங்க, எல்லாம் சுமூகமாக முடியும் என்று புதிய டீல் பேசினாராம். சமீபத்தில் கோயம்பேடு கட்சியில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு ஜோதியார் வந்தபோது கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. கூட்டணிக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம், பேசியபடி அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்று கோயம்பேடு பார்ட்டிகள் உஷ்ணமாகவும், இதிலெல்லாம் நான் சம்மந்தப்பட்டிருக்க கூடாது, ஏதோ நம்ம ஆளுங்கன்னு தலையிட்டேன். நிறுத்து. அது என்ன ஏதோ நம்ம ஆளுங்க? சாதி, ஒரே சமூகம் போல. தெலுங்கு. நீங்களே பேசி வாங்கிக்கோங்க என்று கைவிரித்து விட்டாராம் ஜோதி மாண்புமிகு. விவகாரத்தை மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது கோயம்பேடு கட்சி தலைமை. நிறுத்து. இப்போ சொல்லுங்க, தேமுதிக தாவேக்கா பக்கம் போகுமா? 4-5 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னீங்க சார் மீதி காசு வராதுன்னு. சொன்னா இப்போ அவர்கிட்ட கேட்டேன்னா இங்கே பாரு, வேணா கிட்னி வேணா எடுத்துகிட்டு போகணும், ஒரு கதிரை வேணா இருந்து கெடிலாக் கார் இருக்குது, இங்கே அப்பண்டு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, விற்று வேணா துட்டு எடுத்துகிட்டு போங்க. பெரிய அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட 200 சொச்ச ரூபாய். எப்படி வாங்குவப்போ? சார் இப்போ எல்லாமே சுமூகமாக தானே சார் இருக்குது, காசு கொடுக்க வேண்டியது தானே. ஏம்மா, அமலாக்கத்துறை என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, கிட்னி திட்டுல நான் விசாரணையில் இருக்கிறேன், இப்போ எப்படிமா காசு எடுத்து கொடுக்க முடியும்? நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? காசு வேணா கூட்டணி வா. அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அதில் சம்மந்தப்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். நான் காலேஜ் தரேன், நீங்கள் காசை தரீங்க. இந்த காலேஜ் திருப்பி எடுத்துக்க, ஏற்கனவே கொடுத்த காசை கொடு. காலேஜ் வேணாம்மா, ஆண்டாள் தானே கொடுத்தீங்க காலேஜ், இந்த திருப்பி வச்சுக்க. அது அந்த கேப்டன் டிவி ஆஃபீஸு வீடு தானே, இந்த திருப்பி வச்சுக்க. ஓ, ஏற்கனவே கொடுத்த காசு கொடு, இல்லை கூட்டணிக்கா. தேமுதிக திமுக கூட்டணி தான் போதா? எப்படி போவேன்? காசும் தரல, இப்படி நடுவில் மாட்டிக்கிட்டேன், ரிட்டர்ன் காசு தரணும். நீங்கள் போனால் மட்டும் காசு கொடுத்துருவாங்களா? எலெக்ஷன் முடிட்டு தரேன்னு தானே சொல்லுவாங்க. காசை வாங்கிட்டு ஓடிட்டா, நீங்கள் ஏற்கனவே இப்படி ராஜ்யசபா வாங்கிட்டு ஓட்டலாம் தானே பிளான் போட்டீங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சு விட்டாப்புல. சரி, இப்போ பிஜேபி கூட்டணி போனால் மட்டும் காசு வந்துருமா? அமலாக்கத்துறை தூக்கி உள்ள வைக்கிறது மிரட்டின காசு வாங்கலாம்ல, கிட்னி மேட்டரில். இதான் அரசியல். அதையே டீலாக பேசலாம்ல, எங்களுக்கு இந்த மாதிரி காலேஜுக்கு காசு தரல சார், வாங்கி கொடுங்க அப்படின்னு. பன்னீர் என்ன டீல் பேசுவார்? அபினேஷ் 10,000 கோடி போன எடுக்க மாட்டானே, தூக்கி உள்ள வச்சு 2 மிதிமிச்சு விடுனே. எல்லாரும் ஒரு வகையில் சிக்கிக்கிறாங்க. எஸ் இந்த வலையை பூரா விரிச்சு வச்சுட்டு எல்லாம் வந்து சிக்குவாங்கன்னு இந்த பிஜேபி வேடி பார்த்துருக்கு. மாலத்து கூட வருத்தப்பட்டாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, மொக்கையாக இருக்குது பிஜேபி அப்படின்னு. அது இந்த வேடன் பறவைகளை பிடிக்கிறதுக்கு மாதிரி இது விரிச்சு வச்சுட்டு தீனியை போட்டு விட்டு இப்படி உட்காந்து வேடி பார்த்துருக்கோம். பொறுமையாக இருக்கணும், அப்போ தான் உரிமையின் மாட்டோம். இப்போ மாட்டிக்கிட்டாங்களா? சரி, இப்போ என்னென்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரிக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ்காரங்க வந்து காசு தரமாட்டாங்கன்னு நீங்கள் சொன்னதை என்னால் நம்பவே முடியல. அப்போது கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்துச்சா? கிட்னி முறைகேடு வரும்போது இதை பற்றி நம்ம பேசணும். வந்துச்சா? போச்சா? இப்படி தான் இது பிஜேபி இப்படி வலையை இப்படி விரிச்சு வச்சுட்டு இப்படி இப்படி உட்காந்துருக்கும். எங்கே போக போகிறீங்க? இங்கே தானே மாட்ட தானே போகிறீங்க. இப்போது எல்லாருக்கும் பதட்டமாக இருந்திருக்கும். நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு இருந்தேன், என்டிஏ ஸ்ட்ரெங்தன் ஆகும், சேம் இது தான், டிடி வந்துடுவாங்க, ஓபிஎஸ் வந்துடுவாங்க, ஸ்மால் மம்மி வில் கேம்பெயின் ஃபார் தி அலையன்ஸு, பிஎம்கே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆனால் அந்நியார் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பிரேமலதா அவர்கள், நாங்கள் ஜனவரியில் மாநாடு போட்டு முடிவு பண்ணோம், இப்போ சொல்ல முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? நாங்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு வர்றவங்களா சார் சொன்ன மாதிரி ஜனவரி 11 சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு. ஆமாம்மா, மாநாடு வச்சுருக்காங்கம்மா கள்ளக்குறிச்சி பக்கத்தில். சொல்லிடுவாங்களா? அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இல்லை ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? முடிவுலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, பிஜேபி தான் எடுக்கும். சரி சார், ஒன்றும் இல்லை சார், அந்த மாநாட்டுக்கு யார் ஃபண்டு பண்ணுறான்னு மட்டும் கேளுங்க, யார் கூட்டணிக்கு போவான்னு தெரிஞ்சு. அவ்வளோதான், புரியுதா? சி தில் ஆல் கம் அரவுண்ட். இன்னொன்று, இப்போ தானே அந்நியார் பேச முடியும்.
கூட்டணி சைன் பண்ண பிறகு எதாவது பேச முடியுமா? இப்போ அன்புமணி மேல் பிஜேபி விமர்சனம் பண்ண முடியுமா? எடப்பாடி விமர்சனம் பண்ண முடியுமா? அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி எப்படிலாம் பேசியிருக்காரு ஞாபகம் இருக்கா? இப்போ பேச முடியுமா? இன்னொன்று, அன்புமணி அவங்க அப்பாவை பற்றி பேசுகிறாரா ஏதாவது? ஏன் பேசுறதில்ல? சில பேர் கூட இருக்காங்க, சதி செயல் செய்கிறாங்க, அது ஏதாவது சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய எப்படி உருட்டுவார் ஞாபகம் இருக்கா? ஏதாவது பேசுகிறாரா? திமுக மட்டும் தான் திட்டுறாரு. ஏதாவது அப்பா பற்றி ஏதாவது பேசுகிறாருப்பா? அப்பா கூட இருக்காங்க, விஷம் வைக்கிறாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, சொல்கிறாரா? இல்லை சார். ஏன் பேசலை? கூட்டணி சேர்த்துக்கிறான், அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை பேசுறது. இது நிபந்தனை. பிரதமர் மோடி அவர்கள் ஐயாவின் மீது அவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார். இது எனக்கே இந்த செய்தி வியப்பான செய்தி. இப்படியான ஒரு கோரிக்கை அவங்க ஏன் வைக்கணும்? அப்பாவை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்பா பேசி சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வருவோம். நீ பாட்டுக்கு நோண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா கூட கொஞ்சம் பேர் கெடுக்குறாங்க. ஒரு சிலர் ஐயாவை கெடுக்குறாங்க. ஐயாவுக்கு புத்தி பதிலிச்சிருச்சு. இது சொன்ன அப்புறம் ஐயாட்ட எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் பேசுவாங்க? ஸோ பிரதமர் அவர்கள் ஐயா மீது தேவைப்பட்டால் பிரதமரே ஐயாவிடம் பேசுவார். ரைட்டா? அதனால இது என்னென்னா, இதெல்லாம் நான் முன்னாடியே எனக்கு தெரியும் இது நடக்கும்ன்ட்டு. எடப்பாடி ஏன் தெம்பா இருக்காருன்னு பேசி கேட்டிங்களா? எனக்கு தெரியும் இது நடக்கும்னு. எங்கே போக போகிறீங்க? நீங்களாம் அந்த செய்தியை பார்த்து நினச்சிருப்பீங்க, ஐயோ பிரேமலதா அங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. இது மாதிரி நிறைய செய்தி வந்துச்சு ஞாபகம் இருக்கா? திமுக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு பிஜேபிக்கும் தெரியும் திமுக பக்கம் பேசிகிட்டு இருக்கான்றது, ஏடிஎம்கேக்கும் தெரியும் பிஜேபி பக்கம் பேசிட்டு இருக்காங்க. பேசு விஜய் என் தம்பின்னு சொன்னோன்னே அவ்வளோதான், தேமுதிக அங்கே போச்சு. ஒன்றும் நடக்காது. சி அல்டிமேட்லி எவ்ரி பார்ட்டிஸ் எய்ம் இஸ் டு வின். எங்கே வின்னிங் பாசிபிலிட்டி? விஜய் கூட போகலாம், 50 சீட் வச்சுக்கன்னு கொடுப்பாரு. ஜெயிக்க முடியுமா? செலவுக்கு இப்போ இந்த கிட்னி கரண்ட் வந்து யார் மிரட்டி காசு வாங்கி தருது? விஜயால முடியுமா? சினிமாவில் தான் முடியும். டைன்னு ஒரு இது இரும்பு எடுத்து நக்கிட்டு அடிப்பார் இல்லைன்னு. நிஜத்தில் பண்ண முடியுமா? நிஜத்தில் ஈஷா சிங்கை எதிர்த்து பேச முடியல உங்களால், இல்லையா? ஐ ஆம் கம்மிங் அப்படிலாம் சொல்ல முடியாது நிஜத்தில். அவருக்காகவே அவரால் பேசிக்க முடியல கரூர் விஷயத்துலாம். சார், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி கிரீஷ் சோடங்கரோடைய பேட்டி வந்திருக்கு. அதில் என்ன சார் சொல்லியிருக்காரு? இந்த தேர்தல் சமயத்தில் அதோடைய முக்கியத்துவம் என்ன? ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேர்காணலாக நான் அதை பார்க்கிறேன். எனக்கு கிரீஷ் சோடங்கர் அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக அறிமுகம் கிடையாது. அவரை பற்றி முன்னாடி கேள்விப்பட்டதும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி பொறுப்பாளராக போட்டப்போ யார் இருந்தாலும் வழக்கமாக நார்த் இந்தியன் தான் பொறுப்பாளராக போடுவாங்க. சரி, யாரோ ஒரு ஆளுன்னு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நான் நினச்சேன். முதலில் இவர் திரும்பி பார்க்க எப்போது வைத்தார் என்றால், நம்ம வீட்டில் சாக்கடையில் ஊற்றினப்போ இவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஒரு ஈனத்தனமான செயல்னு. அந்த ஈனத்தனமான செயலை பண்ணாமல் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான்றது அவருக்கு தெரிஞ்சு தான் அதை பண்ணியிருக்காரு என்று நான் அப்போது புரிந்து கொண்டேன். ஏன்னா அவர் கண்டிக்கணுன்ற அவசியம் என்ன? விஷயம் தெரிஞ்சு நம்மளால தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவனு அந்த தவில்காரனு காதில் உரைக்கிற மாதிரி பண்ணுன்றதை தான் பண்ணியிருந்தார். இன்றைக்கி இன்னொன்று ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணும்போதுலாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். இங்கிலீஷில் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூ பார்த்தோன்னே அவர் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துடுச்சு. தமிழ்நாடு அரசியலில், காங்கிரஸ் அரசியலில் அவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் படிக்கிறேன். ஏஐசிசி மெம்பர் பிரவீன் சக்கரவர்த்தி போய் ஒரு விஜயை பார்த்துருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அவர் இது பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்த்தது ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேயோட சம்மதத்தோடு பார்த்தாரா அப்படின்னு கேட்டவுடனே, ஏங்க ஒரு சின்ன விஷயம் தொடர்பாக ராகுல் காந்தி கார்கே லெவலுக்குலாம் ஏங்க எடுக்கிறீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே போய் விஜய் கூட ஒரு படம் கையெழுத்து போடுறதுக்காக கூட போயிருக்கலாம், ஒரு தோசை கிசு தின்றதுக்காக கூட ஒரு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஏங்க ஒரு 2 பேர் சந்திக்கவே கூடாதான்னு உருட்டுறாரு, அழகாக உருட்டுறாரு. சரியா? அப்புறம் சில பேர் தாவேக்க கூட போகணுன்னு உங்கள் கட்சியிலேயே நிறைய பேர் குரல் கொடுக்குறார்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு, நிறைய பேர் எங்கள் கட்சியில் தாவேக்க கூட போகலான்ட்டு குரல் கொடுப்பது உண்மைதான். ஆனால் திமுக எங்களோட ஓல்டஸ்ட் அலை, பல வருடங்களாக நாங்கள் அவர்களோடு இருக்கிறோம். நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் அல்லது எடுக்க போகிறேன் அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்சதை பேசுங்கன்ட்டு எல்லாரையும் என்னால் கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு பொறுப்பாளர் என்ற முறையில் எல்லாரும் பேசுகிறதையும் காது கொடுத்து கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ஸோ எல்லா வாய்ஸையும் நான் லிசன் பண்ணணும் அப்படின்றாரு. நீங்கள் அதிக சீட்டு வாங்கணுன்றதுக்காக தான் அதிகாரத்தில் பங்குன்னு திமுகவை நீங்கள் மிரட்டல் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது விமர்சனம் இருக்குது, அதுக்காக தான் இதை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கிட்டத்தட்ட 58 வருஷமாக காங்கிரஸ் அதிகாரம் இல்லாமல் இருக்குது. எந்த கட்சியாவது அதிகாரத்தில் பங்கு என்பதை வேண்டாம் என்று சொல்லுமா? அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் எதிர்பார்ப்பதும் நினைப்பதும் இயல்பான ஒன்று தானே அப்படின்றாரு. 38 சீட்டு வேணும்னு கேட்டிங்களாமே அப்படின்னோடனே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களையும் கணக்கில் எடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சீட் என்ற அடிப்படையில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் 41 சீட்லாம் நாங்கள் போட்டிகிட்ருக்கோம். எக்ஸாக்ட் நம்பர் உங்களுக்கு விரைவில் நான் சொல்கிறேன். இப்போ ஒருவேளை அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொன்னால் திமுக கூட்டணி விட்டு வெளில போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, இங்கே பாருங்கள், இது எங்களோட ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. எங்களுக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். எல்லாரும் ஒரு திறந்த மனதோடு இந்த விஷயத்தை அணுகணும். ஓகேவா? கூட்டணி விட்டு போகணும்னு சொல்ல, போகலன்னு சொல்ல, புரியுது அந்த பதில்? சைஸாக சொல்லிட்டார். அதே நேரம்
ஓவரால் பேட்டியை பார்த்தோன்னா திமுக விட்டு போகிற ஐடியா உங்களுக்கு இல்லைன்றதை தெளிவுபடுத்தினாங்க. உங்களுக்கு யார் மெயின் எதிரி அப்படின்னு கேட்ட உடனே எங்களோட மெயின் எதிரி ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி தான் அப்படின்னு சொன்ன உடனே தாவேக்க உங்களுக்கு எதிரியா? அடுத்த கொஸ்டின் நீ தெரிஞ்சுக்கணும். இது இந்த பேட்டி கேள்விகள் எப்படி கேட்க வேண்டும்ன்றதுக்கான ஒரு நல்ல ஜெயமேனன்னு சீனியர் பொலிட்டிக்கல் எடிட்டர் தான் கேட்டிருக்காங்க. அது சொல்கிற பதில் என்ன அடுத்த கேள்வி எடுக்கணும். புரியுதா? உங்களுக்கு யார் மெயின் எதிரின்னு கேட்டோன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்களுக்கு மெயின் எதிரி. அப்போ தாவேக்க எதிரியா அப்படின்னு கேட்குறதுக்கு சொல்கிறாரு. ஆமாம், தாவேக்க கூட நாங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும். இது பொலிட்டிக்கல் பேட்டில். அப்புறம் அவர் சொல்கிறது தான் எனக்கே புரியல. ஃபஸ்ட்டு தாவேக்க போட்டிட்டு தான் பாருங்கள். தாவேக்காவாக போட்டியிடுகிறதா என்று பாருங்கள். ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தாவேக்காகவா போட்டியிடுமா என்பது ஒரு சந்தேகம் அப்படின்ட்டு வைக்கிறாரு. எனக்கு இது உள்ளபடியே இல்லை சார், அவர் என்ன மீன் பண்ண வர்றாருன்னா தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் கூட போகலாம், ஏன் தனிச்சு போட்டியிடக்கூடாது. ஐ திங்க் ஹீஸ் ரைட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சார், விஜய் வந்து காங்கிரஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ஒருவேளை காங்கிரஸ் எங்களோட வந்து கூட்டணி வைக்கலன்னா எங்களுக்கு என்டிஏ போகிறத தவிர வேறு வழி இல்லை, எங்களை வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி. தம்பி கரெக்டாக சொல்லிட்டான். இந்த விஜய் தெரிவித்த இந்த செய்தி நம்ம கூட வந்து காங்கிரஸிடம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிய விஜய்னு நம்ம டிஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். அது நிச்சயமாக கிரீஷ் தொடங்கிறது தெரிஞ்சிருக்கும் தானே, தமிழக பொறுப்பாளர் என்ற முறையில். அதை தான் மீன் பண்ணுறாரு. தாவேக்காவை போட்டினா அப்போது தனியாக போட்டிட்டா தான் தாவேக்காவாக. இங்கே என்டிகிட்ட போய் இணைஞ்சிட்டிங்கனால அது என்டிஏ அணி இல்லையா? யூஆர் ரைட். இப்போ இந்த கரூர் இது பற்றி பேசிகிட்டு இருப்பீங்களான்னு கேட்டால் அந்த சம்பவத்தை நாங்கள் அரசியலாக மாட்டோம். அப்புறம் அந்த காங்கிரஸில் ஏகப்பட்ட உட்கட்சி மோதல்லாம், பூசல் மோதல் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த பாருங்கள், ஒரு ஜனநாயகத்தில் இதெல்லாம் இருக்கும். 4 கருத்து வேறுபாடு இருக்கும். ஜோதிமணி இந்த மாதிரி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு பாருங்கள், அவங்க ஒரு சீனியர் மெம்பரு. அங்கே சில சிக்கல் இருந்துச்சு. உள்ளூர் நிர்வாகி ஒருவர் ஜோதிமணியை மரியாதை குறைவாக பேசினார். அவர்கிட்ட நாங்கள் ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம். அந்த இஷ்யூலாம் ஸ்டார்டட் அவுட். ரொம்ப பக்குவமாக அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ இதோட சம்மன் சப்ஸ்டன்ஸ் மொத்தமாக பார்க்கும்போது நீ போய் அண்டியில் சேர்ந்துக்கிறதுனா சேர்ந்துக்க, இதான் தெரிஞ்ச இது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதிரி யார் அப்படின்னு கேட்கும்போது ஆர்எஸ்எஸ் என்டிஏன்னு சொல்கிறாரு. தாவேக்காவா போட்டி போடுமான்னு தெரியல, அவங்களோட நாங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்டிஏக்கு போனார்னா நாங்கள் சண்டை தான் போட்டாகணும் அப்படின்ற மீனிங்கும் அதில் வருது. அதில் இன்னொன்று சொல்லியிருந்தாரு. இது எனக்கு சட்டுன்னு புரியப்படல. நான் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இது என்ன சொல்கிறாரு, ஒரு தாவேக்காவாக இருக்குமான்ட்டு தம்பி கரெக்டாக சொல்லிட்டான். அது புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வரலன்னா ஹில் கோ டு என்டின்றது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் மீனிங். எனக்கு சைக்காலப்பா, உண்மையிலே சைக்கால. நான் இது என்ன தாவேக்காவை போட்டிருமா, என்ன கட்சியை கலைச்சிருவாங்களா, என்ன மீன் பண்ணுறான்ற ஆங்கிள் தான் நான் திங்க். நானும் காலைல ரீட் பண்ணிட்டு அவர் 2 முன்னாடி யோசிச்சு பார்த்தேன். ரைட். இன்னொன்று, காங்கிரஸ் தாவேக்காவுக்கு வராத பட்சத்தில் தாவேக்கா தனித்து நிற்கிறது ராஜதந்திரமே கிடையாது. அது பின்னால் விரிவாக விவாதிப்போம். அதில் இன்னொன்று வேறு சொல்லியிருந்தாங்களே சார், எங்களுக்கு அதிமுக எதிரி கிடையாது, என்டிஏ அலையன்ஸில் இருக்கனால வந்து நாங்கள் தேர்தலுக்காண்டி ரொம்ப எதிர்க்கிறோம். இது காங்கிரஸ், இதை நம்ம அஃபிஷியலாக அத்தாரிட்டேட்டிவாக எடுத்துக்கலாம். தமிழக காங்கிரஸ் தொடர்பாக எந்த முடிவுகளை எடுப்பதாக இருந்தாலும் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்களின் சம்மதமோ அவருடைய முடிவோ அவருடைய ஆலோசனைகளோ இல்லாமல் காங்கிரஸ் தலைமையை எடுக்க போதில்லை. அதுக்காக தான் இவரை போட்டிருக்காங்க. இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ இன் விச் டைரக்ஷன் காங்கிரஸ் இஸ் கோயிங் டு கோ அப்படின்றது நான் தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ எளிதாக காங்கிரஸ் உடைக்காதுன்றதை நான் சொல்லிட்டு இருந்தேன். யூ லுக், இந்தியா பிளாக்ன்ற அவ்வளோ பெரிய நேஷனல் அலையன்ஸை ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு தூக்கி யாரும் உடைக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ தான்ப்பா அடிப்படை. இதை வச்சு தான் நீங்கள் மற்ற விஷயங்களை பேசணும். அடுத்த இன்னொரு செய்தி வேறு காங்கிரஸ் பற்றி வந்துச்சு சார். ஹைகமாண்டு வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் கிரீஷ் சோடங்கர் கிளாரிஃபை பண்ணிட்டார்ல. யாருக்கு அதிகாரம் வேண்டான்னு தோணும் இல்லையா? நம்ம வந்து இப்போ இந்த UPA 1 and 2 வந்து திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்து எவ்வளோ திருடி தின்றதுன்றதெல்லாம் நம்ம விரிவாக பேசியிருக்கோம். பதில் அவங்க கேட்பாங்கல்ல, நீ எவ்வளோ சம்பாதிச்சு திருடினேன், குத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன், மொத்தத்தையும் தூக்கி ஜோதி அமைச்சர்கிட்டே கொடுக்குறீங்க, கரூர் அமைச்சர்கிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் திமுக தரப்பில் சொல்லிட்டாங்களே சார், தொகுதி பங்கீடு வேணா இருக்கும், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர முடியாதுன்னு. கரெக்டு. இப்போ ஒரு திமுக ஒரு 90 சீட்டு ஜெயிக்குது, காங்கிரஸ் ஒரு 20 சீட்டு ஜெயிக்குது, பங்கு கொடுக்காம சார். ஹைகோர்ட் வந்துட்டு ஃபைலிங் முறையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன சார் ஃபைலிங் முறை? சொல்கிறேன்ப்பா. இன்றைக்கி நீ பார்த்துருக்க சில அஃபிடவிட்லாம் நான் கையெழுத்து போடுறத அங்கே பார்த்துருப்பேன். இது மாதிரி ஒரு நீதிமன்றத்தில், கீழமை நீதிமன்றங்களில் தொடங்கி உயர்நீதிமன்றத்தில் எல்லாமே ஃபைலிங் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ 20 பக்கம் நான் அஃபிடவிட்லாம் கையெழுத்து போட்டேன் பார்த்துருக்கல. இந்த அஃபிடவிட்டை 10 பக்கம் இருந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே ஏற்றிடணும், ஃபிசிக்கல் காப்பியும் கொடுக்கணும். இது ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நடைமுறைக்கு வந்து விட்டது. ஒன்றும் சிக்கல் இல்லை. ஹைகோர்ட்டை எல்லா வக்கீலும் லேர்ன் பண்ணிட்டாங்க. எல்லோரும் ஸ்கேனர் மிஷின் வாங்கிட்டாங்க ஆஃபீஸில். அது அந்த ஹைகோர்ட் கேட்குற ஃபார்மேட்டுக்கு பண்ணி தந்தால் தான், இல்லைன்னா நம்பர் ஆகாதுன்ற போது பண்ணிவிடுவாங்க. கீழமை நீதிமன்றங்களில் இது செயல்படுத்தப்படவில்லை இது வரைக்கும். உச்சநீதிமன்றம் எல்லா நீதிமன்றத்தையும் இது செயல்படுத்தணும்னு உத்தரவு போட்டுருச்சு. இந்த கீழமை நீதிமன்றங்கள்லாம் பார்த்தோன்னா பெரும்பாலும் ஏழை வழக்கறிஞர்கள் தான் இருப்பார். ஓகேவா? இப்போது நீதிமன்றத்தில் என்னென்னைக்கெல்லாம் கோர்ட்டு ஹியரிங் வருதோ, சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நீதிமன்றத்தில் என்னென்னைக்கெல்லாம் கோர்ட்டு ஹியரிங் வருதோ அன்றைக்கி நீ போய் அப்பியர் ஆகணும்.
அக்யூஸ்டு போய் நிற்கணும். கூப்பிடுவாங்க காலையில். கூப்பிடும்போது அந்த பேரை படிக்கும்போது நீ போய் இந்த பாக்ஸில் நிற்கணும். அடுத்த அன்றைக்கி விட்னஸ் இருந்தால் அங்கேயே இருக்கணும், இல்லைனா அடுத்த டேட்டுக்கு திருப்பி வாங்கணும், ஒரு டேட்டு சொல்லுவாங்க. உன்னால் அன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போக முடியலன்னா உங்களுக்கு பதிலாக வழக்கறிஞர்கள் போய் இந்த மாதிரி அவரால் வர முடியலன்னு ஒரு மனு தாக்கல் செய்யணும். அதுதான் முறை. அப்படி நீங்கள் மனுவும் தாக்கல் செய்யாமல் நீங்களும் போகாமல் இருந்தீங்கன்னா கோர்ட்டு வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து விடும். ஸோ இப்போ இந்த நிறைய வழக்கறிஞர்கள் கீழமை நீதிமன்றத்தில் இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதை தான் வாழ்க்கையே ஓட்டுறாங்க. இந்த கிளைண்ட்டை பொறுத்து ஒருத்தன் 200 கொடுப்பான், ஒருத்தன் 500 கொடுப்பான், ஒருத்தன் 1000 கொடுப்பான். சரியா? இந்த 200 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு 5 பெட்டிஷன் ஃபைல் பண்ணீங்கன்னா அன்றைக்கி 1000 ஆச்சு ஒரு வக்கீல். இப்படி பிழைப்பு நடத்தும் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்னு சொன்னோன்னா வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே துஷ்யந்தவே, முகுல் ரோஹத்கி லெவலுக்கெல்லாம் சம்பாதிக்க முடியாது. புரியுதா? ஏன்னா மொழி வேணும். நிறைய வழக்கறிஞர்களுக்கு கீழமை. இன்னொன்று, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை சமூகங்களிலிருந்து தான் வழக்கறிஞர் தொழிலை தேடி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த போதுமான ஆங்கில அறிவு இல்லாத காரணத்தால், சரியான முறையில் அவங்களுக்கு கைடன்ஸ் இல்லாததுனால பெரிய அளவில் இங்கிலீஷில் ஆர்கியூ பண்ண முடியாது. கீழமை நீதிமன்றத்தில் நீ முழுசாக தமிழில் ஆர்கியூ பண்ணலாம். அம்மா 20 நாளாக ஜெயிலில் இருக்கிறான், இந்த வழக்கில் எவிடன்ஸே இல்லை கொடுங்க அப்படின்ட்டு நீ ஆர்கியூ பண்ணலாம். அதனால் இவங்க இங்கே தேங்கிடுவாங்க. இவங்களில் பெரும்பாலானவருக்கு ஆஃபீஸே கிடையாது. நீ வக்கீல் ஆஃபீஸ்க்கெலாம் ஹைகோர்ட்டில் போயிருக்கியா இல்லையான்னு தெரியல. பெரும்பாலும் அந்த தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டு, ஆர்மினியன் ஸ்ட்ரீட்டு, இது திருப்பூரா வக்கீல் ஆஃபீஸ் தான் இருக்கும். இந்த கீழமை கோர்ட்லலாம் பார்த்தோன்னா ஆஃபீஸே இருக்காது. காரு சில பேர் வச்சுருப்பாங்க, என்கிட்ட கார் வாங்கி வச்சுட்டு அது உள்ள தான் ஆஃபீஸு. சிலருக்கு பைக்கு தான் ஆஃபீஸு. யாராவது வச்சா ஃபார்மை அங்கே டேங்க் கவரில் சொருக்கி வச்சுருப்பாங்க, எடுத்து இதில் கையெழுத்து போட்டுணும். அதுவும் சில கிளைண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 10:20 ஃபோன் பண்ணுவோம். 10:30 கோர்ட்டு 10:20 ஃபோன் பண்ணி, சார் வர முடியல சார், நீ பெட்டிஷன் போட்டு சார்னோம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு ரெடிமேட் ஃபார்ம் அங்கேயே வைக்கும், 317 ஃபார்ம் இருக்கும். அது விற்று ஒரு காரணத்தை எழுதி மேஜிஸ்ட்ரேட் கொடுத்துட்டோன்னா மேஜிஸ்ட்ரேட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இப்படித்தானே இவர்களது வாழ்க்கை இயங்கி கொண்டு இருந்தது. இப்போ நீ கம்ப்யூட்டரில் ஃபைல் பண்ண, அதுவும் நாளே ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டா 10:20 கிளைண்ட் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் மாமியார் செத்துட்டாங்க சார், நீ கொஞ்சம் போட்டுரு சார் பெட்டிஷன் என்னுவோம். இவங்களால அப்போ போய் ஃபைல் பண்ண முடியுமா? ஃபைலிங்கு அதான் நான் சொன்னேன், பைக் தான் ஆஃபீஸ். அவங்களுக்கு எத்தனை பேர் ஸ்கேனர் மிஷின் வச்சுருக்காங்க? இல்லை உண்மையிலேயே இப்போ ஒரு அம்மா இறந்துடுறாங்கன்னு வைங்க, அன்னைக்கு அதுக்கு முந்தின நாள் எப்படி அம்மா இறந்துடுறாங்க, எப்படி பண்ண முடியும்? நடைமுறை சிக்கல் இருக்குல்ல, இருக்குது. ரைட்டா? ஸோ இதனால் இது மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸஸே இல்லை. கம்ப்யூட்டர் கிடையாது. ஹைகோர்ட் வக்கீல் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அங்கே ஜாப் டைப்பிங் பண்ணுறதுக்கு, ஸ்கேன் பண்ணுறதுக்கு வதன்னு இருக்குது. அதுவும் நீங்கள் இங்கே சென்னை பரவாயில்ல, டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற கோர்ட்ஸுக்கெலாம் நீ போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும் வழக்கறிஞர். சில வழக்கறிஞர்கள் பெரும்பாலும் விளிம்பு நிலை முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்பான். பட் எதுக்கு சார் இப்போ எப்படியான ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க? ஏதோ ஒரு தேவை கருதி தானே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இல்லை மாலதி, அது ஒரு நல்ல சிஸ்டம். கோர்ட்டில் ஏமா பண்டில்ஸ், நீங்கள் லோயர் கோர்ட்ஸ் போய் போயிருக்கீங்களே தான், நீங்கள் போயிருக்கீங்கள, அங்கே இருக்கிற இடத்த பார்த்தீங்களா? பண்டில் ஏறிக்கிட்டே போவோம்மா. 10 வருஷத்து வழக்கு பெண்டிங்காக இருக்கும். ஏற்றி என்னதாம்மா பண்ண போகிறீங்க? எல்லாம் ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நமக்கு வசதியா? நீங்கள் எனக்கு தமிழ்நாடு பூரா 50 கேஸ் இருக்குது, ஃபோனில் தானே கோர்ட்டை தானே பார்க்குறேன். இப்போது அதில் ஒரு காப்பி வேணும், டாக்குமெண்ட் வேணும்னா நம்ம வக்கீல் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். இப்போ எல்லாமே ஃபைலிங்னு ஆகிடுச்சுன்னா நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அதை எடுத்துடலாமா? ஈஸியாக. கிளையண்ட்டோட நலனுக்காக தான் கோர்ட் இதை கொண்டு வருது. இதில் வேறு ஒரு தடவையும் போலீஸ் நம்ம டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் இருந்துச்சுன்னா. அதனால் கிளையண்ட்டோட பொதுமக்களின் நலனுக்காக தான் நீதிமன்றம் இதை கொண்டு வருது. இன்னொன்று, ஏஐ லெவலுக்கு போயிட்டோம்மா. இன்னும் பழைய பண்டில் கட்டமடிச்சு தூசி தட்டி அடுத்த கட்டத்துக்கு போனது. இது நடைமுறை சிக்கல். கிட்டத்தட்ட 1.5 மாதமாக வழக்கறிஞர்கள் தமிழகம் முழுக்க கீழமை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக ஒரு பொதுநல வழக்கும் வருது ஹைகோர்ட்டில். இந்த மாதிரி இந்த மேனுவல் ஃபைலிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு வந்த உடனே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு நல்ல முடிவு வரும், வழக்கை ஒத்தி வைக்கிறேன்ட்டு ஒத்தி வச்சுட்டு நேற்று ஆர்டர் போட்டு ஃபைலிங்க ஏதோ காலவரைன்ட்டு தள்ளி வச்சுருக்காங்களா? ஆமாம் சார், ஏதோ தள்ளி வச்சுருக்காங்க. வேறு அடிஷ்னல் ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை. ஸோ ஒரு சொல்யூஷன் காணணும்னு தள்ளி வச்சது உண்மையிலே வழக்கறிஞர்களோட வாழ்க்கையில் விளக்கேற்றி இருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும், பல வழக்கறிஞர்கள் தெரியும், ரொம்ப பத்தட்டிக்காக இருக்கும். இல்லை அட்வொகேட் ஆஃபீஸ் நம்ம போனால், அந்த ஹைகோர்ட் அட்வொகேட் ஆஃபீஸ் போனாலே பண்டலாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் குறைக்கணும்னு கோர்ட்டு விரும்புது. எல்லாத்தையும் ஃபோனில் வச்சுக்கோ, ஸ்கேன் பண்ணி. எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். இவங்க கீழமை கோர்ட்டில் இப்போ நீங்கள் கிரிமினல் கேஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பக்கத்தில் முடிஞ்சிடும். சிவில் சூட்டு, சொத்து தகராறு, இவ்வளோ டாக்குமெண்ட்டை நான் ஃபைல் பண்ணணும், நான் என்னையா ஸ்கேன் பண்ணுறதுனாங்க. பட் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் பண்ணி தான் ஆகணும். முன்னாடிலாம் எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு போய் தான் எந்த டேட்டுன்னே தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி உட்காந்த இடத்துல தமிழ்நாடு பூரா கோர்ட்டு தெரிஞ்சுக்குது. கோர்ட் இன்றைக்கி வந்திருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அடுத்த கட்டத்துக்கு போகணும். டெக்னாலஜி நம்ம நிறுத்த முடியாது தம்பி. நான் 91 அரசு வேலையில் சேர்ந்தேன். 92 கணினிமயமாக்கலுக்கு எதிராக அரசு ஊழியர் சங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தி நான் அதில் பங்கேற்றிருக்கேன் தெரியுமா? அதாவது என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆட்குறைப்பு செஞ்சிடும், கம்ப்யூட்டர் எதிர்ப்போன்னு எதிர்த்தாங்க. போராட்டம் எப்படி ஏஐ வேலையெல்லாம் தூக்கிடுவாங்க. சரி, தடுக்க முடியுமா? ஏஐ வேலையை தூக்குது தான்ப்பா. அன்றைக்கி ஒரு மென்பொருளாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்.
முன்னாடிலாம் சாஃப்ட்வேரில் டெஸ்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க, அது நல்லா வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஸ்பெஷலைசேஷன். இன்ஜினியரிங்கில் இந்த டெஸ்டிங்லாம் இருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் ஏஐ டெஸ்ட் பண்ணி முடிச்சது. இன்றைக்கி டெஸ்டட்ன்ற அந்த இனமே அழிஞ்சு போச்சுன்றாங்க அந்த மென்பொறியாளர். ரைட்டா? சரி, அதுக்காக இந்த மாதிரி டெஸ்டருக்குலாம் வேலை போகுது, ஏஐ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்குமா? பயன்படுத்திக்கணும், அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் அடாப்ட் ஆகிக்கிறோன்னு சொல்கிறாங்க, கிவ் அஸ் சம் டைம்ன்றாங்க. தெல் அடாப்ட் சூன். சார், ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் இன்ன வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. என்ன சார் நடந்துச்சு? நாளைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதையெல்லாம் விரிவாக நம்ம கவர் பண்ணலாம். இன்றைக்கி நேற்று தொடக்கப்பட்ட வழக்கு இப்போ நேரம் விசாரணைக்கு ரீச் ஆகிருக்கும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு டிசிஷன் எடுக்கும். இவங்க தரப்பில், அரசு தரப்பில் வந்து இன்னொரு ரிவைசிங் கமிட்டிக்கு மறுபரிசீலனைக்கு அனுப்புகிறோன்ட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க, கட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் திங்ஸ் வில் பி கிளாரிஃபைடு. வந்துடும், எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் வந்து பொய்யாவோ இல்லை தவறான தகவலையோ கொடுக்கணுன்ட்டு இல்லை. நான் பிஜேபி தலைவர்கள் அதிகாரிகள்கிட்ட நான் பேசும்போது, லுக், வி டோன்ட் ஹவ் எனி இஷ்யூ வித் தி மூவி. எங்களுக்கு தாவேக்க வழிக்கு கொண்டு வரதுக்கோ அல்லது விஜய் மிரட்டுறதுக்கோ நாங்கள் இன்னும் ஒரு சினிமாலேயே போய் சண்டை போட்டுட்ருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொன்று, அந்த கர்நாடகா ப்ரொடியூசர் வயிற்றில் தான் இது போய் அடியாக விழுமே தவிர விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் இது ஏற்படுத்த போகுது. இன்னொன்று, விஜயோடைய மிகப்பெரிய புடி பிஜேபி கிட்ட இருக்கு. எஸ், எக்ஸாக்ட். இல்லைனாலும் தே வில் இன்வென்ட் சம்திங்மா. பண்ண மாட்டாங்களா? அதான் புறா போய் அவங்க தோளில் உட்கார்ற மாதிரி உட்காந்துருச்சு. எளிமையாக ஒரு விஷயம் இருக்கும்போது வாட் தே கோயிங். அண்டு நீங்கள் சொன்னது போலவே 12ஆம் தேதி சம்மன் பண்ணியிருக்காங்களப்பா. நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணோமா? இன்றைக்கி பேப்பரில் தான் வந்திருக்கு. கவனிச்சியா? என்னைக்கு பிரேக் பண்ணணுமா? நம்ம 4 நாளைக்கு முன்னாடி சொன்னோம். இப்போ அது வெறும் சம்மன் தானே சார். திரும்ப திரும்ப வாங்க அப்படிலாம் அவங்களால ஹாரஸ் பண்ண முடியுமா? பண்ணணும்னு நினைச்சேன். நீங்கள் பாருங்க மாலதி, முடியாதுன்றதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை ஹாரஸ் பண்ணல, 7 கிணறுல போய் எனக்கு பதில் சொல்லிட்டு வந்தீங்க, வந்து 10 நிமிஷத்தில் அடுத்த சம்மனை தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? உங்களுக்கு சட்டத்தில் அந்த காவல்துறைக்கு இடம் கொடுத்துருக்கு, திருப்பி சம்மனை கொடுக்கலாம். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றதுல தான் நம்ம சாமர்த்தியம் இருக்குது. அதனால் சம்மன் கொடுக்கலாம். பட் நான் மீண்டும் சொல்கிறேன், மற்ற ஏஜென்சியை பற்றி, நான் டாமியை பற்றிலாம் நான் இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டேன். சிபிஐயில் பணியாற்றிய பல அதிகாரிகளோடு நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஐ ஒர்க் வித் சிபிஐ இன் சம் ஆஃப் தி கேசஸ். இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் ஏஜென்சி. சரியா? தவறுகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருக்கும். இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு மானிட்டர்ன்றதுனால இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்துள்ள உண்மையை கண்டுபிடிச்சி கொண்டு போய் அங்கே அந்த விஷயத்தை தூக்கி பொதுவெளியில் போடணுன்றது அவங்க எண்ணம். விஜய் மீது கவனக்குறைவு என்பதை தாண்டி கொலை செஞ்சாருன்னு சார்ஜ் வைக்க முடியுமா? முடியாதுல்ல. தே ஆர் நாட் கோயிங் டு டூ எனி சச் திங். நான் அதை உறுதியாக நம்பலை. நான் சிபிஐ என்ன திமுக அமைச்சர் ஒரு நபர் ஆணையமா? அதை சொல்லுங்கள். இல்லை அதிரடி அசராவா மதியழகனை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு? இன்னைக்கு இந்த சம்பவம் தொடர்பாக தினகரனில் ஒரு செய்தி வந்திருக்கு. சிபிஐயிடம் விஜயை மாட்டி விட்டு ஆதவ ஒரிஜினல் வந்திருக்கு சார். ஏன் இப்படி இப்போ என்ன போட்டிருக்காங்க? அதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ கேஸ் போய் இப்படி பிஜேபி கிட்ட மாட்டி விட்டார் ஆதவ். ஒழுங்கா தமிழ்நாட்டிலே இருந்திருந்தா இவங்க ஒழுங்கா விசாரிச்சிருந்துருப்பாங்களா? தமிழ்நாட்டிலே இருந்திருந்தா ஆதவை தவிர எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க இல்லையா? அதுலேயும் அந்த லைன் ஒன்று வந்துச்சு பாருங்க, அதை நான் படிக்கிறேன் சார். படிப்பா. நான் படித்தோன்னே அப்படி மனசு ஆறல, படிக்கணும். இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழக போலீசிடம் விசாரணை இருந்தால் அவர்கள் பழி வாங்குவதாக குற்றச்சாட்டு சொல்லலாம், நீதிமன்றமும் செல்லலாம். அதே நேரத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூட எந்த தலைவனாவது தனது தொண்டன் சாக வேண்டும் என்று விரும்புவானா என்று ஆறுதல் வார்த்தை கூறியிருந்தார். இதனால் அவரும் விசாரணையை விஜயை நோக்கி செல்லாமல் பார்த்து கொள்வார். ஆனால் சிபிஐ அப்படி இல்லை. கட்டுப்பாடற்ற முறையில் விசாரணை இருக்கும். ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் அன்புமணி, டிடிவி தினகரன் ஆகியோர் மீதும் சிபிஐ விசாரணை உள்ளது. சரி, அதாவது அப்பா தாயுள்ளத்தோடு நடந்து பாராம். எப்படி நடந்து போகிறது அப்பான்றது தான் பார்த்தோமே. நம்ம மதியழகன் எதுக்கு கைது பண்ணீங்க சொல்லுங்கள்? புஷி எதுக்கு தேடினீங்க? நிர்மலா எதுக்கு தேடினீங்க சொல்லுங்கள்? அவங்க கட்சியோட கூட்டத்தில், அவங்க தலைவரோட கூட்டத்தில் 40 பேர் சாப்பிட்டு டே கொண்டுட்டு ஜாலியாக வெடி பார்க்கல நினச்சாங்கண்ணா அவங்க. மதியழகன் எனக்கு மீண்டும் அந்த மதியழகனோட கைது எனக்கு அவ்வளோ மனசு வருத்தப்படுத்துது. இந்த அரெஸ்ட் பண்ணாமல் அழகாக விசாரிச்சாங்களே சிபிஐ, இது மாதிரி விசாரிச்சிருக்கலாம்ல. இந்த அதிரடி அசரை தானே கஸ்டடி கேட்டார். கோர்ட்டு சொன்ன சண்டேவே போயிட்டாங்க அதிரடி அஸ்ராக்கர் குழு. இங்கே நீதிமன்றத்துக்கு போய் ரிலீஃப் கேட்டுக்கலாமா? எதுக்கு அந்த விடுமுறை கால அமர்வில் போய் இது தலைமை பண்பே இல்லை, இப்படி ஆடுறாங்களான்னு பார்த்தீங்களா? இன்னொன்று, ஆதவோட ப்ரேயரே வந்து சிபிஐ கிடையாது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செல்லு. அது விக்டிம்ஸோட ப்ரேயர். விக்டிம் ப்ரேயர் தான் சிபிஐ. இன்னொன்று, நீங்கள் என்ன ப்ரேயர்னாலும் கேளுங்க, கோர்ட் எடுத்த முடிவு தானே இது. ஆதவ ஒரிஜினல் அவர்கள் கேட்டது எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட்டு வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், விஜய் தான் குற்றவாளின்னு வைங்க, விட முடியுமா? விடக்கூடிய விஷயமாமா? அப்படி இருக்கும்போது குற்றவாளி யாரோ அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி தானே ஆகணும். இது என்ன வாதம் இது?
இது இந்த தினகரனில் பிட்டு சுரேஷ் ஆதவ பிடிக்கல போல இருக்கு, அதனால ஒரு இஷ்டத்துக்கு எழுதுறது. அதான் அந்த பேப்பரை பற்றி சொல்லியிருக்கேன். இல்லை அது படிக்கிறப்பே தெரிஞ்சு எல்லாம் உருட்டுன்னு. இன்னும் 2 பேர் மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது சார். தமிழக காவல்துறை சரியாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நடிப்ப திலகம் கண்டிஷன் ஸ்டார் சொல்கிறாரு, தாவேக்கா தான் கண்டிஷனை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரில் யாரை தாயுள்ளத்துடன் அணுகுவார் திரு ஸ்டாலின்? சிபிஐ ஜோஸ் தங்கையாவெல்லாம் பிடிச்சி ஒழுக்க வேண்டிய இடத்துல ஒதுக்கிடும், புரியுதா? எடுத்து ஃபோனுக்குன்னு சிடிஆர் ஐபிடிஆர் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு யார் யார்கிட்ட ஃபோன் வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆமாம், ஒரு முதலமைச்சர் பெரிய தாயில் கொண்டவர் தூக்கி உள்ள வைங்கன்னு சொன்னவர் தானே உங்களை. இது இப்பப்பா அதுதான் சார், கொலையாளி விஜய்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிக்கும் போது எக்ஸாக்ட்லி கொலையாளி விஜய் வெளியே மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டப்பட்டுச்சு. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? போராட்டம் நடத்த விட்டு சுற்றி நின்று காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துச்சு. விஜயஸ் விசாரணை கூப்பிட்டு என்ன பாடுபடுத்திருப்பாங்க தெரியுமா? நம்மள எப்படி பாடுபடுத்துறாங்க? அதுவும் சார் சில ஜேர்னலிஸ்ட்டுங்க சொல்றாங்க, இதே ஜெயலலிதாவாக இருந்தால் வீட்டுக்கு வர கேப்பில் விஜயை கைது பண்ணியிருப்பாங்க, ஏன் திரு ஸ்டாலின் கைது பண்ணலைன்னா ரொம்ப புஷ் பண்ணி அதிமுக சைடு தள்ளி விட்டுற வேணான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேர்தலுக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்றதுனால அவர் ரொம்ப ஹாரஸ் பண்ணப்படலை அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இதே அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் அவர் சும்மா விட்டுருப்பீங்களா? தாய் இல்லைம்மா, வெங்காயம். திருமதி கனிமொழி இங்கே தமிழகத்துக்கு வராங்க, ரீஜனல் பாலிடிக்ஸ்க்கு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏதோ பட்டி தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டியிட போகிறாருலாம் சொல்லியிருந்தாங்க. அதோட அப்டேட் ஏதாவது தொகுதியே சொல்கிறேன் நான். திருச்செந்தூர் ஏற்கனவே கேஎன்ஆர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜோசியம் சொன்னீங்க, பழிச்சிச்சு. இந்த ஜோசியம் பழிக்குதானு திருச்செந்தூர். அதான் அவங்களுடைய ஆசை அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். தலைமையும் அதுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்களா? எப்படி அளிப்பாங்க? எப்படி அளிப்பாங்க? அளிக்காமல் எப்படி திருச்செந்தூர் அப்படின்றீங்க? இல்லை எப்படி போட்டியிட முடியும்னு கேட்குறேன். இவங்க எல்லாம் தூக்கி உள்ளே வச்சுட்டா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போதே உங்களுக்கு புரிய வேணாமா? உதயநிதிக்கு இப்போ தானே இப்போ முடிஞ்சு பிறந்தநாள் சொன்னாரா? ஆமாம். முக ஸ்டாலின் சொன்னாரா? விஜய்க்கு முடிஞ்சது. விஜய்க்கு சொன்னாரா? எதுக்கு சொல்கிறாரு? திமுக இந்த தேர்தலில் தோற்க வேண்டும், தோற்ற பிறகு கட்சிக்கு கனிமொழி தலைவராக வேண்டும். இது ஜியின் விருப்பம். they don't have any issues with DMK if கனிமொழி இஸ் பிரசிடென்ட். கனிமொழி பிரசிடென்ட் ஆகிட்டாங்கன்னா அழகாக கனிமொழி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக நடத்துறது எடப்பாடி தேவையில்லைன்றுவாங்க. சரி, ஒருவேளை ஜெயிச்சிட்டா? யாரு சார்? திமுக ஜெயிச்சிட்டா தப்பி தவறி கூட நடக்காது. பயவிஷ்கர் ஒரு மிராக்கிள். அன்னி வேண்டுற அந்த பல சாமியில் ஒரு சாமி பவர்ஃபுல்லாகி ஜெயிக்க வச்சது. ஜெயிச்சிட்டா நம்ம பரிதாபங்கள் சேனல் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அது இருக்கட்டும், நம்ம கதையை விடுங்க. அதெல்லாம் ஆரம்பிக்க மாட்டோம், அதெல்லாம் பேசுவோம். இது கட்சியை உடச்சிருவாங்க. ஜெயிச்சிட்டா கனிமொழி சிஎம், உதய் டெபுட்டி சிஎம், இல்லைன்னா உதய் ஜெயிலுக்கு போகிறார். இதை பிஜேபி நினச்சா செய்ய முடியுமா? முடியாது. அதை மட்டும் சொல்லுங்கள். எப்படி சார் அதிகாரம் வந்துட்டதுக்கப்புறம் அவங்க பவர்ஃபுல்லாக ஆகிடுவாங்கல்ல? அதிகாரம் வந்துட்டதுக்கு பிறகு உதயநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தூக்கி ஜெயிலில் வச்சா? இப்போ வேற ஒரு மசோதா வேற வச்சுருக்காங்க. என்ன மசோதா? அந்த முதலமைச்சர்லாம் குற்ற வழக்கு எதனா இருந்தால் உள்ள தூக்கி அப்படி இல்லைனாலும் உதயநிதிக்காக புதிய மசோதா உருவாக்கப்படும். அதை விடு. பராசக்தி படம் எடுத்ததுக்காக தூக்கி உள்ள வைக்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? விசாகன் அப்ரூவர் ஆகிவிட்டார். முடியுமா? முடியாதா? பாசிபிள். இப்போ துணை முதல்வர் சத்தம் போடாமல் இருந்துக்க கனிமொழி முதலமைச்சர். அப்படி கனிமொழி முதலமைச்சர் ஆகிறதுக்கு இங்கே போட்டி போடணும்ல. ஆமாம், எம்எல்ஏவாக இருக்கணும். அண்ணன் மனது வருத்தப்படும் அப்படின்ட்டு உட்கார்ந்துருந்தா அவங்க மனசு வருத்தப்படும். இன்னொன்று, இவ்வளோ முட்டாள கனிமொழி இருப்பாங்க என்று நான் எதிர்பார்க்கவில்லை. சரியா? அண்ணன் வாங்கின துட்டுக்கு ஜெயிலுக்கு போனவங்க தான் அவங்க. துட்டு 2000 கோடியை ஷாகித் பல்வாட்டை வாங்கினது ஸ்டாலின். ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. மனோகர் பிரசாத் மற்றும் இன்னும் 2-3 பேர் இவங்க இருக்கும்போது ஆராசா கூட இருந்தார். நான் ஸ்டாலினை பார்த்தேன், இத்தனை டிரான்சஸில் பணம் வந்துச்சுன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. கனிமொழி அந்த 2Gயில் 10 விசா வாங்கலை. அம்மா பாவமானு சொல்லி அனுப்பிச்சி விட்டா இருந்தால் கருணாநிதி. திருச்செந்தூரில் வந்து திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்களாங்க சார்? ரொம்ப டீட்டெயிலெல்லாம் அதுக்குள்ளே ஆராயிருக்கீங்க. ஓகே. தூத்துக்குடி அவங்க மக்களவை தொகுதி, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தூத்துக்குடி முழுக்க இந்த கவர்மெண்ட் வந்து இந்த சவுத்தில் ஒரு மோசமான வெள்ளம் வந்துச்சுங்க பிறகு. அந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லாரும் பயங்கரமாக குறை சொன்னாங்க, இங்கே கவனிக்கலாங்க. தூத்துக்குடியில் ஷெட்டிட்டு கமெண்டபிள் ஜாப். இன்னொன்று நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன்ல, எவ்ரி சாட்டர்டே சண்டே தூத்துக்குடிப்பா. சரியா? இன்னொன்று, விவரம் தெரியாமலாம் திருச்செந்தூரை தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் இப்போ இந்த விருப்ப மனு தாக்கல் செய்வாங்கல்ல, திருச்செந்தூரில் கனிமொழி போட்டியிட வேண்டும் என்று எத்தனை விருப்ப மனுக்கள் வருகிறது என்று மட்டும் பாருங்களேன். மீதி பிறகு பேசிக்கொள்வோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிஜேபி காரங்களே போய் விருப்ப மனு கொடுப்பாங்க போல இருக்கு. கொடுப்போம்ல. அதை மீறி இல்லை போட்டியிடக்கூடாது அப்படின்னு தலைமை முடிவெடுக்குது. திமுக தலைமை புள்ள ஜெயிலுக்கு போகிறார், பரவாயில்லையா? அதை உள்ள வை குமார் அப்படின்ற மாதிரி சும்மா வெளியே எடுத்துடுறீங்களே சார். அப்படி தான் இருப்பேன். புரியுதா? திஸ் இஸ் ஹவ் பிஜேபி ஆப்ரேட்ஸ். நல்லா கவனிச்சு பாருங்க. எதுக்கு அமித்ஷா கனிமொழி திமுக எப்படிப்பட்ட கட்சி? முந்தின நாள் கூட எப்படி கேவலகாலமாக திட்டிட்டு போனார் இந்த கூட்டத்தில். புதுக்கோட்டை கூட்டம் தானேப்பா.
இந்த வம்சத்தை ஒழுங்கி அவர் சொன்னாரா கனிமொழி எந்த வம்சம்? தே ஹவ் பின் சீயிங் ஹர் இன் பார்லிமெண்ட் ஃபார் மோர் தென் 12 years. அங்க போனா எதுவும் தொல்லை இருக்காதுன்னு நினைச்சு அங்க அனுப்பி விட்டா பெரிய தொல்லையாயிடுச்சு போல இருக்கு. எது எப்படி மாறுன்னு சொல்ல முடியாதுங்க. அரசியலில் இதெல்லாம் கணிச்சு நீங்கள் வேலை செய்யணும். இங்கே பாட்டுக்கு டெல்லிக்கு அனுப்பி இந்த மாதிரி டெல்லியில் இப்படி டெவலப் பண்ணிட்டா ரிஸ்க்கு. நீங்கள் வாமா, நீங்கள் ஒரு அமைச்சரை வச்சுக்குமா, இந்தாம்மா சமூக நலத்துறை வச்சுக்குமா, கீதா ஜீவன் ஏப்பா கொடுப்பா போ அப்படின்னு பண்ணியிருக்கணும். கீப் யுவர் எனிமீஸ் க்ளோஸ், கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸர். கனிமொழி டெல்லியில் யாரை பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் லகட பாண்டி உளவுத்துறையால் கண்டுபிடிக்குமா? ஒரே ஒரு SBCID சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர் எத்தனை இடத்துக்கு போவார்? என்ன பண்ணுறாங்க இப்போ 12 வருஷமாக? இன்னொன்று, இந்த ஜெயிலுக்கு போனவங்களுக்கு தான் அதோட கஷ்டமும் வலியும் தெரியும். செய்யாத குற்றத்துக்கு போனாங்க, சரி கூப்பிட்டு அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க ஷீஸ் ஹர்ட்டு, அவங்களுக்கு உரிய ரிவார்டை கொடுத்துருவோம். நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்களா? ஒரு 3 வருஷம் முன்னாடி திமுக இளைஞர் அணி இருக்குது, மகளிர் அணி இருக்குது, இளம்பெண்கள் பாசறைன்னு ஆரம்பிச்சிங்களா செந்தில் பாலாஜி வச்சு? அப்போ இளம்பெண்களை பூரா இங்கே கூட்டு போயிட்டீங்கன்னா மகளிர் அணி கிழவிகள் அணியா? முதல் முறையாக கனிமொழி வந்து இது தப்புன்னு பொது வெளியில் போட்டாங்க ட்விட்டரில். 22 or 21, 22ன்னு நினைக்கிறேன். தெரியுமா? நீங்கள் எலெக்ஷன் வரதுனால தானே இந்த மகளிர் மாநாடு நடத்துனீங்க. மவனுக்கு மட்டும் சேலத்தில் இளைஞர் அணி மாநாடு நடத்துனீங்களா? நேரு வச்சு 3 வாட்டி தள்ளி போச்சா? அங்கே தான் அந்த 1.5 கோடி கையெழுத்து பேப்பரை கீழே போட்டு பொறிக்கடலை வாங்கி தின்னாங்க. இதெல்லாம் மறந்துடுவாங்களே கனிமொழி? இன்னொன்று 26 விட்டாங்கன்னா 31, 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? 26 ஒரு வேளை திமுக ஜெயிச்சு உதயநிதி CM ஆகிட்டா கனிமொழியோட எதிர்காலம் என்ன? அதுக்கு தான் பிறந்தாலும் உதவி கரத்தை பற்றி கொள்ளவில்லை என்றால் அதுக்கப்புறம் அந்த உதவி கரமும் வேணாம் அண்ணன் கோச்சுப்பாருன்னு சொன்னால் கனிமொழி அரசியலுக்கு லாய்க்கலைன்றேன். அரசியலுக்கு லாய்க்கலை. சும்மா ஒரு அலங்கார எம்பியாக டெல்லியில் போய் இந்த தமிழிசை தங்கப்பாண்டியெல்லாம் இருக்காங்களா, இது மாதிரி போய்ட்டு டெல்லியில் அண்ணன் வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்னு கத்திட்டு வந்துருங்க. அவ்வளோதான். அந்த சரியான நேரத்தில் சரியான முடிவை ஒரு தலைவன் எடுக்கணும். அது உங்கள் வாழ்க்கையும் தீர்மானிக்கும், தமிழக மக்களோட வாழ்க்கையும் தீர்மானிக்கும், கட்சியோட வாழ்க்கையும் தீர்மானிக்கும். அண்ணன் முக்கியமாக, கட்சி முக்கியமாக, தமிழ்நாடு முக்கியமானது கனிமொழி அவர்கள் தான் யோசிக்கணும். சரிங்க சார், உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி. நன்றி சார். வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு மத்திய உளவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன். கரூரில் பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேட்டரில், ஒரு 2-3 தேட்டரில், ஒரு தேட்டரில் 2-3 தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபஸ்ட்டு ஷோ அன்னைக்கு வயலன்ஸ் உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கிழித்து விஜய் ரசிகர்கள் இவ்வளோ கேவலமானவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு விஜய் மீது பொதுமக்களுக்கு ஒரு அருவருப்பை உருவாக்குவதற்கு அல்வா அதிகாரியும் அவரது லகுட பாண்டிகளும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். சின்னவரின் உத்தரவில் இது நடைபெறுகிறது. அப்போ இதை காரணமாக வைத்து விஜய் ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்று தியேட்டர் ஓனர்கள் ஜனநாயகனை நாங்கள் எங்கள் ஸ்க்ரீன் பண்ண விரும்பலை. அது பதில் பராசக்தி. எக்ஸாக்ட்லி, சின்னவரின் உத்தரவு. டான் பிக்சர்ஸ் படம் நக்கிட்டு போயிடுச்சு. என்ன படம்? இட்லி கடை. செகண்ட் படம் அப்படி ஆகக்கூடாது. இது எலெக்ஷனுக்கான படம். ஆமாம் சார், என்னதான் அவங்க கேசரியை கிண்டி வச்சாலும் நாங்கள் அங்கே தான் போவோம் அப்படின்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தியேட்டர் இல்லைன்னா எங்கிட்டு போவேன்? அதுக்குள்ளே டெலிகிராமில் இவங்களே போட்டு அனுப்புவாங்க, காப்பி பண்ணு, ஷேர் பண்ணு. அதெல்லாம் பண்ண முடியல அவங்களுக்கு. இன்னொன்று, ஜனநாயகனும் அந்த படத்தை தேர்தலுக்காக ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. எஸ், லாஸ்ட் மூவிமா இல்லை, இப்போ ஓட்டு சதவீதமே அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், ஐ ஆம் கம்மிங். அதுக்கு தானே பார்த்து வந்துட்டேன், திரும்பி போக. அதனால் இதை முன்கூட்டியே சொல்லி விடுகிறேன். இதை நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். சரியா? சின்ன பசங்க தெரியாமல் ஏதாவது நடப்புவாங்க. இந்த கோயம்பேட்டில் இந்த ரோஹினி தேட்டரை பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஏதாவது ஆர்வக்கூடாது பண்ணுவாங்க. எங்கே எதிர்த்து இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஸோ இது நடக்காமல் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அகெயின் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கலன்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு தானே சார் பிரச்சனை வரும். இதெல்லாம் கவலைப்படுறீங்களா? தமிழகத்துக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. நம்மள சும்மா விட்றீங்களா? சின்னவரை ப்ளீஸ் பண்ணணும், கண்டிஷன் ஸ்டாரை ப்ளீஸ் பண்ணணும். அது ஒரு டீம் இருக்குது. அதுக்கு தானே இந்த CBCIயில் ஒரு பைத்தியம் வந்துருக்குது. சின்னவரையும் கண்டிஷன் ஸ்டாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். என்ன திருச்சி ரேஞ்சுக்கு போட்டுருங்க, புரியுதா? திருச்சியில் சோனா மீனால் அதை பண்ணி விட்றேன். அவரை ப்ளீஸ் பண்ணால் குறிஞ்சியில் கூட்டு போய் அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ண சொல்லுங்கள் சார். அரசியலுக்கு வந்து மக்களை போட்டு சார் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீ என்ன பண்ணி தருது? எனக்கு பண்ண தெரியாது. அதை மட்டும்தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தானே அல்வாவெல்லாம் பார்த்து பயப்படுறாரு. அல்வாவா ஐஸ்கிரீமை பார்த்து இதை போட்டு கொடுத்துருவாங்க. என்ன இவர்கள் செய்யக்கூடியவர்கள் குரூரமானவர்கள். இப்போ தான் யோசிச்சா தெரியுது. பராசக்தி படம் வந்த பிறகு இது பேசு பொருள் ஆகும்னு நினைக்கிறேன். மொழிக்காக தீக்குளிச்சானே இவங்களே கொளுத்தி விட்டுருந்தாங்கன்னா மொழிக்காக உயிரிழந்தான் பார் அப்படின்னு. இது என்ன உயிர் தொடர்னு ஒரு படம் எங்கேயாவது யூடியூப்பில் எங்கேயாவது இருக்குதான்னு பாரு. ரொம்ப அழகாக பாரதி ராஜா எடுத்துகிட்டு போகிறது. உங்களுக்கு அன்னைக்கு இருந்த அரசியல், திமுக அரசியல் தான் எடுத்துகிட்டு போகுது. என்ன உயிர் தோழன் அந்த பாட்டெலாம் பிரமாதமாக இருக்கும். யூடியூப்பில் எங்கேயாவது ஸ்ட்ரீமிங்கில் இருந்துச்சுன்னா பாரு, அதில் காமிச்சிருப்பாங்க. கொளுத்தி விட்ருவாங்க. கொள்ளகார பசங்க இல்லை நடக்கும். அதனால் முன்கூட்டியே என்ன மத்திய அதிகாரிகள் சொல்லிவிடுங்க உங்கள் ஷோவில், அட்லீஸ்ட்டு இந்த சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டேன். சரிங்க சார், நன்றி. நன்றி சார்.